ராகாப ஆண்டவர் ஏன் ஒரு ஹீரோஸ் லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு? ஏன் தெரியுமா? ராகாப் சொல்றாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் மட்டும் காப்பாற்றப்பட்டா போதாது, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றேன். இந்த வீட்டுல விசுவாசம் இருக்குது, இந்த வீட்டுல இயேசுவின் ரத்தம் இருக்குது, இந்த வீட்டு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ள குடும்பமா நாங்க ஒன்னா வந்துட்டோம்னா இந்த இடத்துல வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். வெளியே போயிட்டா கேரண்டி இல்ல, ஆனா உள்ள வந்தா ரட்சிக்கப்படுறதுக்கான எல்லா கேரண்டியும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைக்குள்ள போலாம். நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு டீச்சிங்குள்ள நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். ரொம்ப ப்ரெஷஸ் ஆனது, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானதும் கூட. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்து குடும்பத்தை நம்ம மறந்துட முடியும். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. உன் குடும்பத்தை நீ எவ்வளோ கனப்படுத்துறியோ அவ்வளோதான் உன்னை நான் உலகத்தில் பயன்படுத்த முடியும். இது கர்த்தருடைய கோட்பாடு. ஈசாக்கு இந்த தப்பு தான் பண்ணிட்டார். பஞ்சம் வந்துருச்சு, என் ஆடு மாடுக்கெல்லாம் தண்ணீர் வேணும், அதனால நான் போய் துறவை தோண்டுவேன்றாரு. இந்த துறவை எங்களுதுன்ட்டாங்க. நான் சரி விடு, நான் இன்னொரு இடத்துக்கு போய் துறவை தோன்றேன்றாரு. அங்கே இல்லை, இந்த தண்ணி எங்களோட இதுன்ட்டாங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அதெல்லாம் பெருசாக இவர் யோசிக்காம கண்டபடி மாத்திட்டே இருக்கிறார் இடத்த. என்னன்னு கேட்டார், சும்மா இருமா, ஆடு மாடு செத்து போயிட போகுது, துறவு தோன்றது தான் என் வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள்னு பிஸ்னஸ் மேலேயே ஃபோக்கஸ்டாக இருந்துட்டார் ஈசாக்கு. அதனால தான் ஆசீர்வாதத்துடைய நிறைவு அவரால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு நாள் ஒரு தெளிவுக்குள்ளே வந்தார். ஆதியாகமம் 26 அதோடைய 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னுரிமைகளை சரிப்படுத்தினார். He started straightening out his priorities. என்ன செஞ்சார் தெரியுமா? வெறும் துறவு 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 கிணற தோன்றணும்னு மட்டும் இருந்த மனுஷன் வாழ்க்கையை சீர்படுத்துறார். அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறேன். என் வாழ்க்கையில அவருக்கு தான் முதலிடம், அவர் தான் என் தகப்பன், அவர் தான் என் ஆதாரம். வெறும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு போயிட்டு சர்ச்சுக்கு வராததோ, இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்காததோ, வேதத்தை வாசிக்காததோ அப்படியெல்லாம் இருந்துட்டேன். ஆனா ஈசாக்கு அன்னைக்கு ஒரு அடையாளமா எடுக்கிறார் பாருங்க, நான் பலிபீடத்தை முதல் கட்டுறேன், நான் அவர் தான் முதல் என் வாழ்க்கையில் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் காட். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது பிசினஸ் இல்ல, ரெண்டாவது என்னது? அங்கே தன் கூடாரத்தை போட்டான். கூடாரம்ன்றது குடும்பம் வாசம் பண்ணுகிற இடம். உங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துங்க. யூ மஸ்ட் பி a person of family, family oriented person. அப்போ குடும்பத்தில் உங்க பொறுப்புகளை நிராகரிச்சிடாதீங்க. கணவராக உங்க மனைவியை நல்லா பார்த்துங்க, மனைவியாக உங்க கணவரை கனம் செய்து அவங்கள நல்லா பார்த்துங்க. உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவழிங்க. வெறும் பிசினஸ் பணம்னு சொல்லி உங்க பிள்ளைகள் வளர்ற காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. லேட்டரா அந்த கனெக்ஷன் நீங்க ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுக்கும் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. Be a person who loves their family. Your family life matters. மூன்றாவதா பாருங்க, அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். மூணாவது, நம்மளுடைய பிசினஸ்க்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் அந்த முக்கியத்துவத்தையும் நம்ம செலுத்தலாம். எல்லாரும் சொல்லுங்க, God first, சொல்லுங்க, family second, பிஸ்னஸ் தேர்ட். ஓகே, இதை நம்ம வாழ்க்கையின் கோட்பாடாக நம்ம உருவாக்கி நம்ம செஞ்சோன்னா இது ஒரு மிகப்பெரிய ஞானத்தின் கோட்பாடு. அதனால் இதை தான் நம்ம முதல் வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு செகண்ட் வீக் நம்ம வந்திருக்கிறோம். குடும்ப டீச்சிங்ஸை பொறுத்த வரைக்கும் வாங்க எல்லாருமே எபிரேயர் 11. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த எபிரேயர் 11 உடனே இது எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நமக்கு எப்படி ஹீரோஸ் இருக்கிறாங்களோ நம்மளுடைய மைண்டில், தேவன் ஒரு சில ஹீரோஸை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஒரு சில பேருக்கு சில ஹீரோஸ் இருப்பாங்க பாருங்க, இல்லையா? அப்துல் கலாம் என்னுடைய ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க மதர் தெரேசா என்னுடைய ஹீரோ அப்படின்றாங்க. நம்மளை இன்ஸ்பயர் பண்ற யாராவது ஒருத்தர் நம்மளுடைய ஹீரோவா நம்ம பார்க்க முடியும். சில பேர் ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிற ஏதாவது ஒரு நபரை அவங்களுடைய ஹீரோவா அப்படி அவங்க பின்பற்றுறதுக்கான ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவருடைய ஹீரோஸ் லிஸ்ட் பாருங்க, அவர் எப்படியெல்லாம் ஹீரோஸை செலக்ட் பண்றாருன்னு. இப்போ அவருடைய ஹீரோ லிஸ்ட்டை தான் நம்ம வாசிக்கிறோம். இப்போ எபிரேயர் 11ன்றது ஃபெய்த் ஹீரோஸ் உடைய சாப்டர். இது இந்த ஃபெய்த் ஹீரோஸ் உடைய சாப்டர்ல 31ஆம் வசனத்தை 31, 32 நான் உங்களுக்கு முதலாவது வாசிச்சிடுறேன். இதுல எப்பேற்பட்ட ஜனங்கள்லாம் இடம் கொண்டிருக்கிறாங்கன்றத பாருங்களேன். ஆண்டவருடைய ஃபெய்த் ஹீரோஸ் லிஸ்ட்ல எப்பேற்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா இவங்கெல்லாம் ஹீரோஸ் தான். நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தாலும் ஹீரோன்னு ஒத்துக்குவோம் பாருங்க. இந்த 31ஆம் வசனத்தை 32 வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாம் வாங்க 32க்கு வாங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? நிறைய பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சொல்றாரு. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும்
தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நிறைய பேரை சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். கண்டிப்பா ஹீரோவா இல்லை அவங்க? எப்படி இருக்குது பாருங்க, வாசிக்கும் போது பயங்கரமாக பாருங்க. சிங்கத்தின் வாயை கிழிச்சாங்க. யார் இந்த கிதியோன் என்றவர்? யாரு? இஸ்ரவேல் நாட்டில் ஒரு நாள் என்ன பண்ணார், 300 பேரை கூட்டிட்டு போய் லட்சக்கணக்கான சேனை வீரர்களை துரத்தி அடிச்சார். 300 பேரை கூட்டிட்டு போய். என்ன பெரிய சாதனை அது! தாவீதுன்றவர் யாரு? சிங்கத்தையும் கரடியும் கொன்னுட்டு 13 அடி உயரத்தில் இருக்கிற ராட்சசனையும் போய் கொன்னுட்டு வெறுங்கையா வரக்கூடாதுனாரு எங்க அப்பான்ற மாதிரி தலைக்கறியோட வீட்டுக்கு வர்றாரு. கோலியாத்துடைய தலைவை தூக்கிட்டு வர்றாரு. வீரன். ஆண்டவர் சொல்றாரு, ஏதுங்கப்பா, அவன் பேரை எழுதுங்கப்பா. தானியல் என்றவர் தூக்கி சிங்க கபில போட்டா சிங்கத்தை பார்த்து கப்பு சுக்குன்னு ஆகிட்டார். சைலண்டா இருங்க எல்லாரும், வாயை தரக்கூடாது ராஸ்கேல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நைட்டெல்லாம் அங்கே ஒரு ப்ரேயர் நடத்துறாரு. ஒரு மௌன ஜபத்தை நடத்தி முடிச்சு பயங்கர வீரன். அவர் பேர் வருது பாரு இந்த இடத்துல. ஜெப்தா, பாராக் அப்படின்றவங்க இஸ்ரவேல்ல ராஜாவே இல்லாத போது படை தலைவர்களாக எழுந்து இஸ்ரவேலை வெற்றிக்குள்ள வழி நடத்தினவங்க தான் இவங்க எல்லாரும். இப்பேற்பட்ட வீரர்கள் பாருங்க. அடடட, சிங்கத்தை வாயை கிழிச்சது என்ன, செங்கடலை பிளந்தது என்னன்ற மாதிரி இப்பேற்பட்ட வீரர்கள் லிஸ்ட்ல ஆண்டவர் ஒரு 3 பேரை கொண்டு வர்றாரு. அது நம்மளை தலையை சொரிய வைக்குது. இவங்களை ஏன் இந்த பட்டியலில் கொண்டு வந்தீர் நீர் அப்படின்னு. அது என்னத்துக்கு கொண்டு வந்தாருன்னு பார்க்கலாமா? வாங்க, நோவாவை பற்றி பார்க்கலாம். நம்ம 7ஆம் வசனத்துக்கு வாங்களேன். எபிரேயர் 11:7 பாருங்களேன். விசுவாசத்தினாலே நோவா, இவர் சிங்கத்தின் வாயை பிளக்கல, செங்கடலை பிளக்கல, இவர் யாரையும் கொண்டு போடல, யுத்தத்தில் ஜெயிச்சவர்லாம் இல்லை. இவர் என்ன செஞ்சாரு, தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எல்லாரும் தன் குடும்பத்தை என்று அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா பேரை எழுதிடுங்கப்பா. என்ன ஆண்டவரே பண்ணார் அவரு? அவர் குடும்பத்தை காப்பாத்தினாரு, அதனால அவர் பேரை எழுதி. சரி, அடுத்ததா இன்னொருத்தர் வர்றாரு பாருங்க. இவங்க யாரு? இவங்களுடைய பேர் கூட வரல, ஆனா இவங்களை கர்த்தர் இன்னொருத்தர் மூலமா கொண்டு வர்றாரு. 23ஆம் வசனத்துக்கு வாங்க. 23ஆம் வசனம். இங்கே இவங்க பேர் இல்லை, ஆனா பழைய ஏற்பாட்டில் இவங்க பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க என்ன செஞ்சாங்க? 23 பாருங்களேன். விசுவாசத்தினாலே மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார், அவங்க 2 பேர் தான். அது அவங்க பேர் கூட இங்க வரல, ஆனா கர்த்தர் சொல்றார் அவங்கள மென்ஷன் பண்ணு அப்படின்றார். இவங்களும் எனக்கு ஹீரோ தான். இவங்க எந்த யுத்தத்தை ஜெயிச்சாங்க ஆண்டவரே? ஒன்றும் இல்லை. இவங்க எந்த சிங்கத்தின் வாயாவது பிளந்தாங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. சிங்கத்தை பார்த்தாவது இருக்கிறாங்களா? சரி, இல்லை, அப்படி கூட நம்மளுக்கு தெரியல. என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பாரு அப்படின்றாரு. அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். என்னாண்டவரே சாதனை செஞ்சாங்க, ஒளிச்சு வச்சாங்க. ஒளிச்சு வச்சதை எழுதுட்டுமா? எழுதுன்றார். எழுதுப்பா, ஏன்னா ஒரு பிள்ளைய ஒளிச்சு வச்சாங்க. என் கண்கள் அவங்க ஹீரோ, அவங்க எழுதிவை அப்படின்ட்டு அவங்க பேரை வேற அதில் கொண்டு வந்து, அதாவது அவங்களுடைய மென்ஷனை கொண்டு வந்து, அப்புறம் இன்னொருத்தரை மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க ஒரு லேடி. இவங்க பாருங்களேன், 30ஆம் வசனத்துக்கு வரலாம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாம் என்னும் வேசி, இவங்களை மென்ஷன் பண்றதே ஒரு கான்ட்ரவர்ஷியலா தெரியுது நமக்கு, ஆனா அவங்கள மென்ஷன் பண்றார். ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் வேற ஏதாவது பண்ணாங்களா? வேற ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அவள் பேரை எழுதுன்ற மாதிரி ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். இப்போ நம்மளுக்கு தோணுதா இல்லையா, அண்ணா ஆண்டவர் பாராக்குன்றவர் எப்பேற்பட்ட மனுஷன், கிதியோன்ன்றவர் என்ன மாதிரி ஒரு மனுஷன், என்னென்ன சாதனைகளை செஞ்சு ஐயோ அப்படியே வீரத்தை செயல்படுத்தினாங்க உங்களுக்காக. அவங்கெல்லாம் எழுதப்படுற ஒரு லிஸ்ட்டில் ஒருத்தர் போட்டு கட்டினாராம். இன்னொருத்தர் பார்த்தா எரிகோ பட்டணத்தில் வேசியா இருந்தாங்களாம். கர்த்தரை நம்பிட்டா சரி அவங்க பேர் எழுதுட்டீங்க. அப்புறம் ஒருத்தர் என்னடானா 3 மாசம் பிள்ளைய ஒளிச்சு வச்சாங்களாம். அவங்க பேரை எழுத சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார் பார், இவங்க யுத்தத்தை வேணா ஜெயிக்காம இருக்கலாம், இவங்க வேணா சிங்கத்தின் வாயை கிழிக்காம இருக்கலாம், இவங்க வேணா ராட்சசர்களை கொண்டு தலையை கொண்டு வராம இருக்கலாம், ஆனா தான் குடும்பத்து மேல நோக்கமா இருந்து குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக செயல்பட்டாங்க இல்லையா, அதனால என் கண்கள் அவங்க எல்லாம் ஃபேமிலி ஹீரோஸ், ஃபெய்த் ஹீரோஸ் லிஸ்ட்ல ஃபேமிலி ஹீரோஸை கொண்டு வான்னு சொல்லி
இவங்களையும் கர்த்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் என்னுடைய மெசேஜ். பிகம் அ ஃபேமிலி ஹீரோ. உங்க குடும்பத்துக்கு ஒரு நாயகனாக, நாயகியாக நீங்க எழும்ப வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்க வேற யாருக்கும் நினைச்சிட போறாங்க பிரசங்கத்தை, இல்லையா? வேற யாருக்கும் நினைச்சிடக்கூடாது. ஓகே, சரி. இப்போ இன்னும் வேற ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, சேம் டு யூன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீங்க தான் you have to become that family hero. Family hero. God is looking for family heroes. எப்தாவின் மத்தியில, கிதியோன் மத்தியில, தாவீது, தானியேல் அவங்களாம் வர்ற லிஸ்ட்ல கர்த்தர் ராகாவையும் நோவாவையும் அதுக்கப்புறம் அம்ராம் யோகபேத் அப்படின்ற 2 பேரை கர்த்தர் கொண்டு வர்றார். ஏன்னா குடும்பம்ன்றது அவ்வளோ அவசியம். தேவன் குடும்பங்களின் தேவனா இருக்கிறார். சரி, என்ன பிரதர் செஞ்சாங்க உங்க குடும்பத்துக்கு அப்படின்னா, இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் 3 வித்தியாசமான விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட சத்தியங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்மளும் எப்படி இவங்களை போல குடும்ப ஹீரோவாக, நாயகனாக, நாயகியாக எழும்ப முடியும்ன்றத இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். முதலாவது ராகாபுடைய வாழ்க்கையில இருந்தே பார்க்கலாம் வாங்க. ராகாபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா பாருங்க. அப்போஸ்தலர் 16:32 வாசிக்க போறோம். அதுக்கு முன்பதாக யோசுவா 2:12 நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவா சாப்டர் 2 verse 12 நம்ம வாசிக்க போறோம். பாருங்க என்னாச்சு ராகாபுடைய ஸ்டோரினா, ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து 2 பேர் விசுவாச வீரர்கள் அவங்க உள்ள வர்றாங்க. அவங்க பேர் வரலானா, ஆனா அவங்க உள்ள வர்றாங்க. எப்படி இந்த தேசத்தை பிடிக்கலான்னு வேவு பார்க்குற நேரத்தில் ராஜாவுடைய ஆட்கள் கண்டுபிடிச்சாங்க. 2 பேர் வந்துக்கிறானுங்க. அவங்களை வெளியே விடக்கூடாதுன்னு அவங்க ஓடி போய் ஃபைனலாக இந்த வேசியுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நான் நம்புறேன் அவங்க தான் வரவேற்றாங்கன்ற நான். ஏன்னா அவங்க செவுரு மேலே தான் இவங்க வீடு. ஐயா உள்ள வாங்கன்னு இவங்க தான் உள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அந்த வீடு என்ன வீடுன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் உள்ள வந்துட்டாங்க. ஒன்று மட்டும் தெரியும், ஆண்களை ஒழிச்சு வைக்கிறதுல இந்த அம்மா கெட்டிக்காரி. இவங்க வேசித்தனம் பண்ணுறாங்க. உள்ள வந்த உடனே அவங்கள ஒழிச்சு வச்சு அப்படியே வர்ற அந்த சோல்ஜருங்களெல்லாம் வேற பக்கமாக திசையை திருப்பி விட்டு இவங்களை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ராகாப்ன்றவங்க எரிகோ பட்டணத்தில் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கிறாங்க. அப்படின்னா தேவன் தான் உண்மையான தேவன், யெகோவா தான் உண்மையான கடவுள் அப்படின்ற பகிரங்கமாக நம்பி அதை வெளிப்படையாக பேசுகிறாங்க. வேற அவங்க சொல்கிறாங்க, இந்த தேவன் தான் வானத்திலும் பூமியிலும் தேவனா இருக்கிறார் அப்படின்னு இவங்களே அறிக்கை செய்யறாங்க. செங்கடலை பிளந்ததை பத்தி கேள்விப்பட்டோம், யெகோவா இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு அவங்க சொல்றாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்க அவங்கள பார்த்து. அப்ப யெகோவான்ற நாமத்தை அறிந்து தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க அந்த 2 பேர்கிட்ட சொல்றதை கவனிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, அடுத்தது பாருங்க, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நான் உங்களை தப்பு வச்ச மாதிரி நீங்க எனக்கு மட்டும் தயவு செய்யக்கூடாது, என் முழு குடும்பத்துக்கே நீங்க தயவு செய்யணும். என்ன ஆச்சுன்னா, இவங்க வீட்டில இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. இந்த அம்மா செவருக்கு இந்த பக்கமா இறக்கி விடுறாங்க. அப்போ ஒரு சிகப்பு கயிறை பயன்படுத்தி தான் அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமா இல்லையா? எகிப்துல சிகப்பு கலர் ரத்தத்தை வெளியே தெளிச்சதுனால அந்த வீடே சங்கார தூதனுடைய கைக்கு தப்பு வைக்கப்பட்டதா இருந்தது, பாதுகாப்பா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த சிகப்பு கயிறை இங்கே தொங்க விடுங்க, இதுல இருந்து நீங்க கர்த்தரை நம்புறீங்கன்னு தெரிய வரும், நீங்க தான் ராகாபுன்னு தெரிய வரும், இந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் காப்பாற்றப்படுவாங்க. பாருங்க, இப்ப இந்த வீட்டுல என்னென்ன இருக்குது? ராகாப் விசுவாசமா பேசுறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஃபெய்த்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வீட்டுல விசுவாசம் இருக்குது. ரெண்டாவது, அந்த வீட்டுல சிகப்பு கயிறு இருக்குது. அந்த சிகப்பு நூல் நாடா எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வெளிப்பாடு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இடத்துல பேசப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்? இந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் அவங்க காப்பாற்றப்படுவாங்க. பாருங்க 18ஆம் வசனத்தை பாருங்க, 2ஆம் அதிகாரம் 18 பாருங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, 19ஆம் வசனத்துக்கு வந்துருங்களேன். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுக்கு ரத்தப்பழி, அவனுடைய ரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா கேரண்டி நாங்க இல்லை. ஆனா உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய ரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். அப்படின்னா அர்த்தம், இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க காப்பாற்றப்படுவாங்க. நமக்கு அந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் 16:32 ஞாபகம் வருது. அந்த ஜெயிலரை பார்த்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புனீங்கன்னா
நீங்களும் உங்க வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. வீட்டார் அனைவரும் நீங்க ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லி அவர் அந்த இடத்துல என்கரேஜ் பண்றாரு. சோ கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? ராகாப் கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்? ராகாப் ஆண்டவர் ஏன் ஒரு ஹீரோஸ் லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு? ஏன் தெரியுமா? ராகாப் சொல்றாங்க, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, நான் மட்டும் காப்பாற்றப்பட்டா போதாது, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றேன். இந்த வீட்டுல விசுவாசம் இருக்குது, இந்த வீட்டுல இயேசுவின் ரத்தம் இருக்குது, இந்த வீட்டு மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ள குடும்பமா நாங்க ஒன்னா வந்துட்டோம்னா இந்த இடத்துல வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். வெளியே போயிட்டா கேரண்டி இல்ல, ஆனா உள்ள வந்தா ரட்சிக்கப்படுறதுக்கான எல்லா கேரண்டியும் இருக்கிறது. She invited people to the house. This house is a picture of the church. இது தேவனுடைய சபைக்கு அடையாளமான ஒரு வீடு. ஏன்னா தேவனுடைய சபையில விசுவாசம் போதிக்கப்படுது, தேவனுடைய சபையில இயேசுவின் ரத்தத்தின் வெளிப்பாடு இருக்குது, தேவனுடைய சபையில வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பை தி வே, தேவனுடைய சபையில நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கிறோம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கு வருகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் டு தி ஹவுஸ். இன்னொருத்தர பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வெல்கம் டு தி சர்ச்னு சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன். ராகாபுடைய வீடு தேவனுடைய சபைக்கு அடையாளம். ராகாப் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? நம்ம உங்க குடும்பத்தை சர்ச்சுக்கு கொண்டு வரணும்னு கத்துக்கிட்டோம். ரொம்ப சிம்பிள். நம்ம குடும்பத்தை சர்ச்சுக்கு கொண்டு வரணும்ன்றது ராகாப் கிட்ட இருந்து கத்துக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள கொண்டு வர்றியா? ஏன்னா அந்த சிகப்பு நூல் நாடான்றது ரத்தத்துக்கு அடையாளம்ன்றதை வச்சு நான் பேசுறேன். விசுவாசம் போதிக்கப்படுற வீட்டுக்குள்ள கொண்டு வர்றியா? சபைக்கு கொண்டு வரதுக்கு ஈடா இருக்குது. உங்க குடும்பத்தை சபைக்கு கொண்டு வாங்க, கர்த்தர் அவங்களை ரட்சிப்பாராக. This is such an important thing. அப்போ சபைக்கு கொண்டு வர்ற மக்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய ஃபேமிலி ஹீரோ, நீ என்னுடைய ஃபேமிலி ஹீரோ. அப்ப ராகாபுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? எப்படியாவது எங்க அப்பாவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும், அந்த யுத்த தண்ணிக்கு அவர் காப்பாற்றப்படுவார். எப்படியாவது எங்க தங்கச்சி எங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டா போதும், கர்த்தர் அவங்களை காப்பாற்றுவார். என்னால் அவங்களை காப்பாற்ற முடியாது, ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டா கர்த்தர் அவங்களை காப்பாற்றுவார். உங்களை பார்த்து சொல்றேன், ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க உங்க வீட்டில், உங்களால் அவங்களை காப்பாற்ற முடியாது. யூ ஆர் நாட் த சேவியர், பட் யூ கேன் பிரிங் them to the house. இந்த வீட்டில் விசுவாசம் பிரசங்கிக்கப்படுகிறது, இந்த வீட்டில் ரத்தம் பேசப்படுகிறது, இந்த வீட்டில் வாக்குத்தத்தம் உயிரோடு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள வர்றவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லாவித கேரண்டியும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ராகாப் கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்? நம்ம குடும்பத்தை சர்ச்சுக்கு நம்ம கொண்டு வரணும். ஆமென். எஸ். ஹல்லேலூயா. Bring your family to church. இது உங்களுடைய பொறுப்பு. இது உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அருமையான ஞானத்தின் திட்டம். அவங்களை ரட்சிக்க உங்களால முடியாது, சர்ச்சுக்கு கொண்டு வாங்க. மிச்சத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்கிறார். வார்த்தையை கொண்டு அவர் பேசுவார். அன்னைக்கு இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு வர்றது எல்லா நேரத்திலும் கன்வீனியன்ட்னு சொல்ல முடியாது. தூக்கத்தில் பிள்ளைகளை எழுப்பி கூட்டிட்டு வரணும், எல்லாரும் ரெடி பண்ணி வாங்கடான்ட்டு போய் ஆட்டோ புக் பண்ணணும், கேபை புக் பண்ணணும். சில நேரத்தில் ஒரு சில டிஸ்டன்ஸ்லேருந்து வரணுமா இருக்குது. சில டைம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல இடம், இது ரட்சிப்பின் இடம், இது விசுவாசத்தின் இடம். இங்கே நம்ம வரணும். இதுக்கான பிரயாசங்களை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் வார்த்தையில். அன்னைக்கு இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ராகாபுடைய வீட்டில் யுத்தம் நடக்க போகுது. 7 தடவை இவங்க சுற்றுறாங்க. ராகாப் என்ன சொல்லியிருப்பாங்க? 7 நாளும் வந்துருங்கப்பா, அம்மா வந்துருங்கம்மா, நானும் வாங்க வாங்கன்னு சொல்லுங்கிறேன், என்னம்மா வர மாட்டேங்கிறீங்க? நானே வர்றேம்மா, நாளைக்கு காலையில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேம்மா. நைட்டு நடராத்தில் பேசியிருப்பாங்களா இல்லையா? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க வீடு செவுரு மேலே இருக்குது. அங்கேருந்து கூவியிருப்பாங்களா இல்லையா? ஏக்கோ, யாரு? அவங்க அக்காவை தான். வாக்கா, சீக்கிரம் வாக்கா, நானும் சொல்லினாக்கிறேன், என்னக்கா பண்ணுறேன்? இவன் என்ன இப்படி கூப்பிட்டு இருக்கிறாள்? சரி, என்ன வெளிநாடானா அவங்க ரவுண்ட் ரவுண்டாக சுற்றினே இருக்கிறானுங்க. இந்த இஸ்ரவேல் சனம் வேற, இவனானா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்றாங்க. சரி, என்ன பண்ணலாம்? போய் தான் ஆகலாமே. போனால் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? எனக்கு ஒரு ப்ராமிஸ் கிடைச்சிருக்குது, நம்மளாம் காப்பாற்றப்பட முடியுன்ற ப்ராமிஸ் கிடைச்சிருக்குது. இல்லைப்பா, என்னால் இது முடியாது அது முடியாது, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வாங்க போதும். அன்னைக்கு அடுத்த நாள் யுத்தம். இமேஜின் பண்ணுங்க, 7வது நாள் மதில்கள் இடிஞ்சு விழப்போகுது. அதுக்கு முந்தின நைட்டு அந்த வீடே ரொம்பி கிடந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சித்தப்பா பெரியப்பா சோஃபா மேலே 2 பேர் படுத்து தூங்குறது என்ன, தரையில் ஹால் ரூமில் ஒரு 48 பேர் படுத்துங்கிறது என்ன சொல்கிறேன் நான், கிச்சனில் போய் ஒருத்தர் கீழே அடியில் படுத்துங்கிறது என்ன. ஏன் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா ரட்சிப்புன்றது இந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. இங்கே மட்டும்தான் சிகப்பு நூல் நாடா இருக்கிறது. அதனால வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அன்னைக்கு பெரியம்மாவுக்கு அத்தையை பிடிக்கல, ஆனாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாகணும். கரெக்டாக இல்லையா இந்த இடத்துல? உண்மையா இல்லையா? அன்னைக்கு மாமன் பையனுக்கும் சித்தியுடைய 3வது பையனுக்கும் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் இல்லைப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உட்கார் படுங்க. நீங்கள் சோஃபாவில் படுக்கிறீங்களா? படுங்க. நீ இப்போ பெட்ரூம் படுங்க போங்க. சரி, சும்மா சண்டை போட்டு இருக்காதீங்க.
பிரச்சனை இருக்கலாம், இன்கன்வீனியன்ஸ் இருக்கலாம், பட் ஸ்டே இன் த ஹவுஸ். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்ம அஷர்ஸ், வாலண்டியர்ஸ் அப்படியே ஸ்மைல் பண்ணினே உங்களுக்கு பிடிக்காத சீட்டுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருவான். சில நேரத்தில் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி ஒரு இடத்துக்கு வாங்க கூட்டு, சம்டைம்ஸ் இட்ஸ் இன்கன்வீனியன்ட். கரெக்டா இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பேசுங்கன்ற போது நீங்கள் திரும்புறீங்க, இப்படி திரும்புறீங்க, அவங்க அங்கே திரும்புறாங்க வேணுன்னு. இன்கன்வீனியன்ட்டாக இருக்குது, என்ன பண்ணலாம்? ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய சகோதரன், அவ்வளவுதான். இட்ஸ் இன்கன்வீனியன்ட் பட் ஸ்டே இன் தி ஹவுஸ். எல்லாரும் சொல்லுங்க, வீட்டில் ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வீட்டில் ரட்சிப்பு உண்டு. Bring your children to church, bring your wife to church, bring your husband to church. Come on, கூட்டிட்டு வாங்க குடும்பத்தை சபைக்குள்ள, தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் சொல்றார், நீ சபைக்கு உன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தனா ராகாபு போலவே உன்னையும் ஒரு விசுவாச வீராங்கனையாக நான் கருதுகிறேன், ஒரு விசுவாச வீரனாக நான் கருதுகிறேன். உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்கன்ற நான் சர்ச்சுக்கு. உங்க பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்காதீங்க, சாய்ஸ் கொடுக்காதீங்க. 8 வயசு பிள்ளைகிட்ட போய் கேட்காதீங்க, எப்பா வர்றியாப்பா சர்ச்சுக்கு. இல்ல, அவங்களுக்கு இன்னும் ஓட்டு போடுறதுக்கே உரிமை இல்லை. கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சாய்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு உரிமை கொடுக்கல. பேரண்ட்ஸ் நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். அவங்கள்ட்ட போய் சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. வர்றியா இல்லையா? எங்க சிஸ்டர் கூட்டிட்டு வரல உங்க பிள்ளைய. இல்லை பிரதர், நானும் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர், அவன் வருவான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படியாவது தேவன் கொண்டு வருவார். என்ன வயசாகுது? 8.5 வயசு ஆகுதுங்க. 8 முடிஞ்சு 9ல் ஓடுறான். நீங்க தானே கூட்டிட்டு வரணும். இல்லை, நான் பாருங்க பிரதர், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இவங்க சொல்றது பாரு, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண, பிள்ளைகள் தானா வருவாங்க. பிள்ளைகள் தானா கக்கா கூட போக மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம தான் கூட்டிட்டு போகணுமா, நம்ம தான் ட்ரெயின் பண்ணுமா இருக்குது. அது ஸ்கூலுக்கு இப்படி, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க இப்படி சொன்னாங்கன்னா நம்ம விடுறோமா? இல்லைப்பா நான் போகிறது ஸ்கூலில் அப்படியே எழுப்புறோம். நம்ம திங்கக்கிழமை காலையில் நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திங்கக்கிழமை காலையில் போய் எழுப்புறோம் அவங்கள, பா ஸ்கூலுக்கு போறியாப்பா அப்படியே கேட்குறீங்க. சொல்லுங்க, 2வது படிக்கிற பிள்ளை அப்படியே கேட்குறீங்க, யூ வாண்ட் டு கோ டு ஸ்கூல்? இல்லை, கெட் அப், டைம் ஃபார் ஸ்கூல் சொல்கிறோமா இல்லையா? கெட் அப், இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கூல். எந்திரிச்சுக்க, பல்ல விளக்கு. இல்லை எங்கன்னு தெரியாது, பேஸ்ட் எங்கன்னு தெரியலன்னா அந்த நேரத்தில் தான் வா, நம்மளே போய் எங்கே நிப்பாட்டி பக்கெட்டை உல்ட்டா பண்ணி பக்கெட் மேலே நிப்பாட்டி, நில்றா சேர் வேணும், சேர்லாம் ஒன்றும் இல்லை, நில்லு இதில் நில்லு, நில்லு, கண்ணாடியில் மூஞ்சி தெரியல, ஒன்றும் தெரிய தேவையில்லை, நான் பார்க்குறேன் மூஞ்ச, ஆக்காட்டுறா வாயை நல்லா தேய்ச்சி விட்டு துப்புறா அப்படின்ட்டு துப்பு, நம்ம கை மேலே துப்புறா, சரி பரவாயில்ல துப்பு பரவாயில்ல அப்படின்னு துப்புலாம் வாங்கி, அப்புறம் நல்ல வாயிலா காகல் பண்ணி மூஞ்ச கச்ச 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 வேக வேகமாக அன்னி பண்ணி, அந்த நேரத்தில் தான் சில அம்மா அங்கே பேனெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறது. அப்படியே லேட் ஆகி கூட்டிகிட்டு வர்றோமா இல்லையா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டாக ஆனாலுமே கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம யோசிச்சு பாருங்க, ஸ்கூலுக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம கூட்டிகிட்டு போகிறோம், அழுதுனே இருந்தால் கூட அழுதுனே கூட்டிகிட்டு போகிறோமா இல்லையா? நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல, அழுதா பரவாயில்லன்ட்டு அங்கே போய் சார்கிட்ட சொல்கிறோம், சார் நல்லா அடிங்க சார் 2 வேறு சொல்லி கொடுத்து வர்றது, அதுக்குன்னே சம்பளத்தை கொடுத்து வச்ச மாதிரி அவங்களுக்கு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலன்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா ஸ்கூல் படிப்புன்றது அவசியம், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது, நம்மளுக்கு தெரியுது, நமக்கு அது தப்பு இல்லை. அதை விட அவசியம் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வர வேண்டியது, பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டியது. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட போய் கேட்காதீங்க, do you want to come to church? இல்லை நீங்கள் என்ன நம்ம சொல்லணும், get up, we are going to church. ஏஞ்சுக்க, நம்ம சர்ச்சுக்கு போக போகிறோம், அவ்வளோதான் நம்ம போகிறோம். இதில் சாய்ஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சில டைம் பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்க, டீனேஜ் பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் என்னத்துக்கு எனக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கை அது நான் பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எந்திரிச்சு நான் வாங்கின பெட்லேருந்து ஃபஸ்ட்டு எந்திரி, நான் வாங்கி கொடுத்த கம்பளி தூக்கி போட அந்த பக்கம், நான் வீட்டுக்கு வாடகை கட்டிக்கிறேன்ல அந்த வீட்டு பாத்ரூம்குள்ளே போ, நான் வாங்கி கொடுத்த ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டு பயன்படுத்தி மூஞ்சி கழிட்டு வெளியே வா, நான் வாங்கி வச்சுக்கிறேன் பாரு காரில் அதை போய் உட்காரு, நான் வாங்கி கொடுத்த துணியை போட்டுக்கினியா, நல்லாக்குதா, பிடிச்சிக்குதா, சந்தோஷமா, இப்போ என் பிள்ளை நீ, நான் அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறேன், நான் உனக்கு பொறுப்பாளியாக இருக்கிறேன், உட்கார போகிறேன். இல்லைப்பா ஒரு மாதிரி இருக்குதுப்பா, அப்படியே ஒரு மாதிரியாவா, பரவாயில்ல, எல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்துவார். ஜீசஸ் பற்றி தெரியுமா உனக்கு? ஒரு நாள் ஒரு குருடன் வந்தான், குருடன் கண்ணை சுகமாக்குனாரு, உனக்கு என்ன சரியில்லை, எனக்கு வயிறு சரியாக வருவா, ஜீசஸ் தான் வர்றோம் பாரு. நம்ம அந்த பிள்ளைகள்கிட்ட போய் சாய்ஸ் கொடுத்து விளையாடின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் பெற்றோரா இல்லை நீங்கள் ஒரு வெல்விஷரா நீங்கள் இல்லையா? எப்படியோ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும், யார் பெற்ற பிள்ளையோ அப்படி போகிறதுக்கு நீங்கள் என்ன வெல்விஷரா? நீங்களும் நானும் பாருங்கள், நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
we are accountable to God. ராகாபுடைய ரகசியத்தை கத்துக்குங்க. கர்த்தருடைய கண்கள்ல அவங்க ஒரு ஹீரோ. ஃபெய்த் ஹீரோஸ் லிஸ்ட்ல ராகாப மென்ஷன் பண்றாரு. ஏன்? ராகாபு மட்டும் விசுவாசிச்சு வந்து சேரல இஸ்ரவேலுக்குள்ள. ராகாபு சொல்றாங்க, ஐயா என்ன நீங்க பாத்துட்டீங்கல்ல, எனக்கு தயவு செஞ்சீங்கல்ல, என் குடும்பத்துக்கே தயவு செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ராகாப அந்த குடும்பம் நேசிச்சிருக்குமா? இல்ல. ஏன்? ஏன்னா ராகாப் பண்ற தொழில் குடும்பத்துக்கு அவமானமா இருந்திருக்குமா இல்லையா? ராகாபா அவங்க அப்பா அம்மா ஒதுக்கி வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க அக்கா தங்கைமார்கள் அவங்கள ஒதுக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா ராகாபே போறாங்க, அவங்களே போய் இன்வைட் பண்ணிருப்பாங்கன்றத இந்த நேரத்துல நான் வியூவிக்கிறேன் பாருங்க. Get them into the house, let the Lord deal with them and save them. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, வீட்டுக்கு கொண்டு வர்றது என்னுடைய வேலை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வீட்டுக்கு கொண்டு வர்றது என்னுடைய வேலை. தேவனுடைய வீட்டுக்கு நேராக நடத்துறது என்னுடைய வேலை. அவங்கள ரட்சிக்கிறது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹalleluya, come on. ஓ, கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். yes, bring them to the house, bring them to the house. இதுல முன் என்ன சொல்றது, இதுல ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டியதே பெற்றோர்கள் தான் பாருங்க. லைட்டா உடம்பு சரியில்லை, லைட்டா தலைவலி, ஆனாலும் என்ன பண்ணணும் நம்ம பெற்றோர்கள், ஆனாலும் வாட்சாச்சுக்கு போகலாம். இப்போ நான் கண்டிப்பா ஒரு கடினமான இருதயம் உள்ளவனாக, எப்பேற்பட்ட உடம்பு சரியில்லை இருந்தாலும் நீங்க வந்தே வரணும் அப்படின்னு கர்த்தரும் உங்களை அந்த மாதிரி போட்டு உங்களை வாதிக்க போகிறதில்ல, உங்களை தொலை கொடுக்க போகிறதில்ல, உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல அந்த விஷயத்தில். அதே போல் நானும் உங்களை பார்த்து ரொம்ப ஆப்ளிகேட்டரியாக உங்ககிட்ட நடந்துக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறதே இல்லை. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, சில டைம் அந்த காய்ச்சல் ரொம்ப மைல்டான காய்ச்சலாக தான் இருக்கும். அந்த கோல்டு வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும், அது சரியாயிடும். அந்த நேரத்துலலாம் அந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், வா ஜீசஸ் கிட்ட தான் வரணும், அவர் சுகமாக்குறவர் தான், அவர் செய்வார் எல்லாவற்றையுமே. ஹalleluya. பாருங்கள், செல்சிக்கு அவர் ஒரு கை குழந்தை ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சுன்றது தான் நான் வியூக்கிறேன் நான். அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 நாள் தொடர்ந்து காய்ச்சல் வந்து ரொம்ப ஹை ஃபீவர் பாருங்க. நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம், மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம், ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், கம்யூனியன் எடுத்துட்டு இருக்கிறோம். அது சரியான மாதிரியே இல்லை. ஆனால் அதே 3 நாட்கள் தான் நம்மளுடைய சர்ச்சில் கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குது, விசேஷத்த கூட்டங்கள். 3ஆவது நாள் நம்ம டிசைட் பண்ணோம், நானும் என்னுடைய மனைவியும், நம்ம எல்லாவற்றையும் ட்ரை பண்ணிட்டோம், கர்த்தர் நமக்கு சுகத்தை தர்ற தேவனாக இருக்கிறார், வா நமக்கு பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலாம். சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டோம். நானும் என்னுடைய மனைவியும் அன்னைக்கு ஆராதிச்சது எனக்கு ஞாபகம் இருக்குது. மனதளவில் ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு விதமான ஒரு விரக்தி, ஒரு டிசப்பாயின்மெண்டோடவே கர்த்தரை தொழுது கொண்டு ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ளவே செல்சி கம்ப்ளீட்டா ஆல் ரைட் ஆயிட்டார், கம்ப்ளீட்டா சுகம் ஆயிட்டார். நான் சொல்றேன், நீங்க வர்ற இடம் வல்லமையான இடம்னு சொல்றேன் நான். உங்க பிள்ளைகள் சொல்றாங்க, அப்பா நாளைக்கு எக்ஸாம்பா, பரவாயில்ல நைட் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து படி, சர்ச்சை மிஸ் பண்ணாத. இல்லை எனக்கு ஞானம் வேணும், ஞாபக சக்தி வேணும், எல்லாம் கடவுள் தர்றாரு, வா இங்கே தான் கடவுள்னு இந்த விசேஷத்தை ஆசீர்வாதம் கொடுத்து நடத்த முடியும், வந்துரு. இப்படி தான் நம்ம சர்ச்சுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஹீரோ ஆகணும்னு விருப்பப்படுறீங்க? எல்லாம் கைவேர்த்தி காமிங்க பார்க்கலாம். கமான். எஸ், ஹalleluya. கேமரா அப்படியே பேன் பண்ணுங்க, அப்படியே பேன் பண்ணுவேனே, கமான் அப்படியே பேன் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிற ஒரு வாக்குறுதி இது, bring your family to church. ராகாப் கிட்ட இருந்து அதை கற்றுக்குறோம், அதனால தான் அவங்க ஃபேமிலி ஹீரோ. அடுத்தது யாரு? வாங்க நோவாவுடைய ஸ்டோரிக்கு வரலாமா? 7வது வசனத்துக்கு வாங்க. எபிரேயர் 11:7. இவர் எப்படி தான் குடும்பத்தை பாதுகாத்துக்கினார் அந்த மோசமான சூழ்நிலையில? பாருங்க, நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் வானத்திலிருந்து இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் நிறைய பேர் பூலோகத்துக்கு வந்து ஸ்திரீகளை திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா ரொம்ப கொடூரமான ஜந்துக்களை பெற்றெடுத்தாங்க. அவங்கள தான் வேதம் வந்து ராட்சசர்கள் அப்படின்னு பார்க்குறோம், நெஃபிலிம்னு பார்க்குறோம் நம்ம. இது ஜெனசிஸ் 6 இருக்குது, நீங்கள் வாட்சி பார்க்கலாம். அப்போது இந்த தள்ளப்பட்ட தூதர்கள்லாம் வந்து கண்டபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெற்றெடுத்து, அந்த குழந்தைங்க என்னடானா அதான் மனுஷன் பாதியும் இந்த மான்ஸ்டர் பாதியுன்ற மாதிரி அப்படி பறந்துட்டு இருக்கிறாங்க. தூய்மையான மனுஷ ரத்தம் இல்லை. ஸோ they were not pure human race. So everyone was becoming polluted. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே கண்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூய்மையான ஹியூமன் ரேஸை விட்டுட்டு மோசமான ஜந்துக்களை பிறப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பம் மட்டும் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. பாடிலி பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் கலப்பு திருமணம் செய்துக்கல, மான்ஸ்டருங்களோட பண்ணிக்கவே இல்லை. அவங்க இந்த ராட்சச பறவைகளோட இவங்க திருமணம் பண்ணிக்கல. கர்த்தர் சொல்றாரு, இவங்க வந்து தேவர் தமீம் என்ற வார்த்தை வரும் ஹீப்ரூல. தமீம்னா பாடிலி பர்ஃபெக்ஷன். நம்ம பலி செலுத்த வரும்போது பழுதற்றதா இருக்கணும்னு பார்க்கணும்ல, அந்த இடத்த வார்த்தை வந்து தமீம் அப்படின்ற ஒரு வார்த்தை. எப்படி நோவா இந்த பிள்ளைகளை மட்டும் கரைத்திரை இல்லாமல் நடத்தினாரு அப்பேற்பட்ட உலகத்தில்? இப்போ நமக்கு கேள்வி வருதா இல்லையா? நம்மளும் ஓரளவுக்கு அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ ஈஸியாக ஃபோன் வழியாக ஆபாச படங்களை
ஆக்சஸ் பண்ண முடியுது இந்த காலத்தில். எவ்வளோ ஈஸியாக தவறான பழக்கங்களை பிடிச்சிக்க முடியுது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் போதை மருந்துக்கு எவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்குது. எவ்வளோ ஈஸியாக பிசாசானவன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம பிள்ளைகள் வழி தவறி போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கிற காலத்தில் எப்படி பிரதர் என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக வளர்க்குறது? உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குதா? இதே கேள்வி தான் இன்னைக்கு நோவாக்கு இருந்திருக்கும். நோவா என்ன செஞ்சாரு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. எபிரேயர் 11:7 நமக்கு ஒரு ஹிண்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். குடும்பத்தைன்ற வார்த்தை வர்றதுனால நான் கொஞ்சம் அசியூம் பண்ணி எடுத்துட்டு போறேன் பாருங்க. தான் குடும்பத்தையே இன்வால்வ் பண்ணி பேழையை கட்டினாருன்னு சொல்றேன் நான். ஏன்னா நோவாவை நம்பினவங்க யாருமே இல்லை. நோவா கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாராம், ஆனால் யாருமே ரட்சிக்கப்படல. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பாஸ்டரு 120 வருஷமா ஒரு சர்ச்சு நடத்துறாரு. வருஷத்துக்கு ஒரு விசுவாசி இருந்தாலும் எத்தனை பேர் இருக்கணும் 120 வருஷத்துக்கு அப்புறம்? சொல்லுங்க, உங்கள் மேத்ஸ்லாம் நீங்கள் கன் இல்லை, கரெக்டாக இல்லையா? 120 பேராது இருந்தாலுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அவரை பார்த்து? என்ன ஊழியத்தை பண்ணாரு, அவர் ஒரு ஃபெயிலியர் அப்படி தான் சொல்ல தோணும். நோவாவை பாருங்க, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். என்னையா பிரசங்கியார் நீ, 120 வருஷமா பிரசங்கம் பண்ற, 120 ஆத்துமாக்கள் கூட இல்லை உன் சபையில். யார் இருக்கிறது? 8 பேர் இருக்கிறோம். யார் அந்த 8 பேர்? நான், அப்புறம் என் மனைவி, அப்புறம் என் 3 குமாரர்கள், அப்புறம் அவங்க மனைவிகள். என்னப்பா சபை நடத்துறியா, குடும்ப சபை நடத்துறியா? இல்லை, இதுதான் என் சபை, இதுதான் என் குடும்பம். என்ன பண்ணீங்க 120 வருஷமா? 120 வருஷமா நானும் என் குடும்பமும் பேழையை ஏற்படுத்தினோம். இந்த பேழையை கட்டுறதுக்கு நானும் என் குடும்பமும் அதிகமாக இன்வால்வ்டாக இருக்கிறோம். பேழைன்றது தேவனுடைய ஊழியம், தேவன் கொடுத்த திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய வேலை, the work of God. எப்படி அந்த சீர்குலைஞ்ச உலகத்தில் நோவாவுடைய குமாரர்கள் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. He kept them busy. He kept them busy in the work of the Lord. Here is another important thing. எத்தனை பேர் உங்க குடும்பம் இந்த சீர்கெட்ட உலகத்துல பரிசுத்தமாக, எக்ஸலண்டாக, வெற்றிகரமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? நோவா கிட்ட இருந்து கத்துங்க. கர்த்தருடைய பேழையை கட்டுறதுக்கு இன்வால்வ் ஆருங்க. Involve your family in the business of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில அவங்களை ஈடுபடுத்துங்க. அப்போ நோவாவுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அந்த காலத்தில். நோவா என்ன பண்ணியிருப்பார்? ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே, ஆச்சரா மகன் நல்லா இருந்துச்சா ஸ்கூலில், எல்லாரும் வாங்க, 3 பேர் வாங்க, இந்தா சுத்தியல் பிடிச்சிக்க, இந்தா ஒரு உளி, இந்த பலகையை நீ தான் தூக்கிட்டு வரணும், நீ தான்டா பெரியவன், நீ தான் பலகையில் வெயிட் ஆகிறதெல்லாம் நீ தான் தூக்கிட்டு வரணும். அப்பா என்னப்பா செய்கிறோம்? டேய் குடும்பமா கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். பேழையை கட்டி வரப்போற வெள்ளத்திலிருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்க போறோம். கர்த்தர் நம்மை கொண்டு புது உலகத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். வாங்க, லெட்ஸ் கெட் பிஸி. So what did the boys do every day? Worked on the ark. நோவாவும் தான் பிள்ளைகளும் பேழையை கட்டுறதுலயே நோக்கமா இருக்கிறாங்க. வாலிப பிராயத்தில் பேழையை கட்டுறதுலயே நோக்கமா இருக்கிறாங்க. சிறு வயதா இருக்கும் போது முதல் பேழையை கட்டுறதுலயே நோக்கமா இருக்கிறாங்க. இப்ப நல்ல வாலிப வயது வந்து இப்ப திருமண வயது வருது, இப்ப பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்பேற்பட்ட பொண்ணை தேடுவாங்க? என் குடும்ப கலாச்சாரம் பேழையை கட்டுறது. அப்ப நான் கட்டிக்க போற பொண்ணு என் கூடவே சேர்ந்து பேழையை கட்டுறதுக்கு மனதுள்ளவளா இருக்கணும். So when they went around looking to marry, they did not get married to just another beautiful girl. They found girls with a passion to build boats. படகு கட்டுறவங்க, பேழையை கட்டுறவங்க, அப்பேற்பட்ட நோக்கமுடையவர்களை திருமணம் பண்ணாங்க. இந்த இடத்துல பேழையை கட்டுறது எது கிடையாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு கிடையாலும். So when they got married, they were looking for girls who were willing to work in the ministry. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்கள தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன். ஏன்? இதுதான் எங்கள் குடும்ப கலாச்சாரம். எங்கள் அப்பா ஒரு பிரசங்கியார், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக பேழையை கட்டிட்டு இருக்கிறோம். You know why these children did not get distracted? Because they focused in building the kingdom of God in a way. தேவனுடைய செயலை செய்யும்படி அவங்க பிஸியாக இருந்தாங்க. எப்படி நம்மளுடைய வாலிப பிள்ளைகளை பாவத்தை ஜெயிக்க செய்து வெற்றிகரமாக வாழ வைக்க போகிறோம்? டீன்ஸ் சர்ச் நடத்துறீங்களே பிரதர், சிங்கிள் சர்ச் நடத்துகிறோமே நம்மளுடைய சர்ச்சில், சில்ட்ரன்ஸ் சர்ச், அருமையான சில்ட்ரன்ஸ் சர்ச் நடத்துகிறாங்களே, எதை வச்சு பிரதர் நம்ம செய்ய போகிறோன்னா? எதை வச்சு? இன்னைக்கு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே சேரு, நம்ம பார்க்குறீங்களே சர்ச், இதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க? சனிக்கிழமை தோறும் நம்மளுடைய டீன்ஸ் சர்ச் முடிஞ்ச உடனே நம்மளுடைய டீன்ஸ் பிள்ளைகள் அண்ணன் அக்காமார்கள் கூட சேர்ந்து சகலத்தையும் ஒழுங்கு பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே ஊழியத்தில் இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கேமராவை தூக்கி சுற்றுறதும், அங்கே மீடியா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதும், சண்டே ஸ்கூல் நடத்துறதும், இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுடைய டீன்ஸ் சர்ச் பிள்ளைகளும் அதுலேருந்து கிராஜுவேட் ஆன சிங்கிள்ஸ் பிள்ளைகளாக தான் அதிகமாக இருப்பாங்க. எப்படி வந்துச்சு இது? ஏன் அவங்கெல்லாம் பாவத்தில் விழல?
They were busy in building the ark. They were not distracted. Why? Because they were busy. பாருங்க, நம்ம பிள்ளைகளை தேவ ராஜ்யத்தின் வேலையில பிஸியா வச்சுக்கணும். அப்படின்னா அர்த்தம், முதலாவது பார்த்தோம் ராகாபு சர்ச்சுக்கு கொண்டு வந்தாங்கன்னு. நான் சொல்றேன், சர்ச்சுக்கு கொண்டு வந்தது முதல் ஸ்டேஜ், நல்லது. அது மட்டும் இல்ல, சர்ச் உடைய ஊழியத்துல அவங்கள இன்வால்வ்மெண்ட்குள்ள கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை ஊழியத்துல என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஏன்? அவங்க பிஸியா இருந்துட்டாங்கன்னா, வேலையை கட்டுறதுல பிஸி ஆயிட்டாங்கன்னா, கண்ட ராட்சசிகளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வர மாட்டாங்க. கண்ட ராட்சசருங்க பின்னாடி போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர மாட்டாங்க. கண்ட விதமான பிரச்சனையில போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்? they are busy in the work of the Lord. Hallelujah. Come on. Yes, you're busy in the work of the Lord. but நான் காலேஜ் படிக்கிற டைமில் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு சில கெட்ட பழக்கத்துக்கு விழுந்துருவானுங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருப்பானுங்க பார்த்தா ஸ்மோக்கிங் பழக்கத்தை கற்றுக்குவானுங்க, சாராயம் குடிக்கிற பழக்கத்தை கற்றுக்குவானுங்க. லேட்டர் என்கிட்ட பேசுவானுங்க, பாருங்க கிரேஸ்வன் இப்படி ஆயிடுச்சுரா, ஏதாவது ஒரு தவறான உறவில் விழுந்து நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க, நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படின்னா பண ரீதியாக நல்ல லெவலில் இருக்கிற குடும்பங்கள் பாருங்க. ஆனால் நான் இமேஜின் பண்ணுறேன், என்னுடைய ஜேர்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பண ரீதியாக ஒன்றும் ரொம்ப பெரிய லெவலெலாம் நம்ம இருக்கல. காலேஜ் படிக்கிற நேரத்தில் நானே டெக்ஸ்ட் புக்குங்கெல்லாம் கூட பாரோ பண்ணி வாங்கிலாம் படிச்சிருக்கிறேன் நான். அது எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? ஐ வாஸ் பிஸி. காலேஜ் டைமாக இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் டைம் நான் சர்ச்சிலே தங்கிட்டேன் நான். ஏன்னா சர்ச்சில் 40 days ப்ரேயர் இருந்துச்சு. காலையிலையும் சாயந்தரமும் ஜெபம், சர்ச்சை கூட்டி பெருக்கிறது நான் மட்டும் இல்லை, என் கூட ஒரு பெரிய பட்டாளமே பாருங்க, என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்ன்ற மாதிரி நிறைய பேர். நான் வளர்ந்த சர்ச் வந்து ஈஜிப்ராவில் இருக்குது. அந்த சர்ச்சில் எல்லா வேலைகளையும் நாங்கள் தான் இன்வால்வாக இருப்போம். சர்ச்சு கட்டுறதா இருந்தாலும் ஏதாவது கூடமான சின்ன வேலையாவது நம்ம செய்யறதுக்கு அந்த இடத்துல தேவைப்படுவோம் பாருங்க. சர்ச்சை கூட்டி பெருக்கி, பாத்ரூமை கழுவி, அப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் தொடச்சி பெருக்கி, எல்லா ஸ்டேஜை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலைகளையும் நாங்கள் இறங்கி செய்வோம் நம்ம வாலிப பிள்ளைங்கள் நாங்கள். அப்புறம் சில நேரத்தில் ஏன் இவன் தவறான வழிக்கு போகல, ஏன்னா அவன் பிஸியாக இருந்தான், டைம் இல்லை. நம்ம வாலிப பிள்ளைகள் ஏன் பாவத்துக்கு போக மாட்டாங்கன்னா, டைம் இல்லை. நாங்கள் டைமே கொடுக்குறதில்ல அவங்களுக்கு. வாங்க ப்ரேயர் நல்லா கவனிங்க, இந்தா கேமரா இப்போ ஃபோட்டோ பிடிக்க கற்றுக்க, இந்தா எடிட்டிங்கில் உட்காரு கற்றுக்க, இதை இந்தா சண்டே ஸ்கூல் நடத்து, நீ கிட்டார் வாசிக்கிறியா, வா தம்பி கிட்டார் கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்லா கற்றுக்க, வா வர்ஷிப் டீமில் ஜாயின் பண்ணிக்க, வா சண்டே ஸ்கூலில் போய் மினிஸ்ட்ரி பண்ணு. யூ நோ வாட் வி ஆர் டூயிங்? வி ஆர் கெட்டிங் தம் பிஸி இன் த ஒர்க் ஆஃப் த லார்ட். படிப்பு முக்கியமானது, ஸ்போர்ட்ஸும் முக்கியமானது தான். ஆனால் எல்லாத்தோட முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்துடைய வேலை. உங்கள் பிள்ளைகளை படிப்பு விஷயத்திலும் ஸ்போர்ட்ஸில் மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டு சபை ஊழியத்தில் என்கரேஜ் பண்ணாமல் போயிடாதீங்க. சபை ஊழியத்தில் என்கரேஜ் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலையில அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னாரு, தாவீது ராட்சசனை கொன்னான், தானியேல் சிங்கத்தின் வாயை அடைச்சாம்பா. இவங்கெல்லாம் இப்பேற்பட்ட காரியங்களை பண்ண இடத்துல ராகாபையும் எழுது. ஏன் ஆண்டவரே? ராகாபு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக வேலை செஞ்சாங்க. நோவாவை எழுது. அவர் என்ன ஆண்டவரே பண்ணாரு? அவர் தான் பிள்ளைகளையே வேலையை கட்டுறதுலே பிஸியாக வச்சு அந்த பிள்ளைகளை பரிசுத்தமாக வழி நடத்தி என்ன பண்ணிட்டாரு? அந்த சீர்குலைந்து போன அந்த சந்ததியார் மத்தியில தான் குடும்பத்தை அவர் ரட்சிக்கிறதுக்கு ஒரு பேழையை ஏற்படுத்தினார். ஹalleluya. Come on, get your children busy in the work of the Lord. மார்க் லௌரி அப்படின்றவர் ஒரு அருமையான தேவ மனுஷன் பாருங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அருமையாக பாடல்களை பாடுவார், பாடலுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அவர். அது மட்டும் இல்லை, இந்த மார்க் லௌரி அப்படின்றவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினவர். மேரி டிட் யூ நோ அப்படின்ற பாடல் இருக்குது தெரியுமா? அந்த பாடல் எழுதுனதுக்கான கிரெடிட்ஸ் இவருக்கு தான் போய் சேருது. கிறிஸ்டியன் காமெடின்னு டைப் பண்ணிங்கன்னா கிறிஸ்டியன் காமெடியன்ஸில் இவர் சிறந்த காமெடியன். இவர் முதல் இவர் ஒரு காமெடியனாக தான் பார்த்து நான் கேட்டுன்னு பாருங்க. அப்புறம் தான் தெரிய வருது இவர் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுறவர் இவர். ஆனால் இவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கலாட்டா பண்ணுற பையன். எந்த அளவுக்குன்னா ADHD இருக்கிற பையன். ADHDனா அட்டென்ஷன் டெஃபிசிட். அப்படின்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டான் பாருங்க. கண்டபடி டீச்சர் சொல்லி கொடுக்குறது மேலே கவனம் இருக்காது, ஏதாவது ஓடி நடந்து திரிச்சு இப்படி படிப்பே தலையில் ஏறாதுன்ற மாதிரி. அவங்க டீச்சர் கூப்பிட்டு திட்டுறாங்களாம் பாருங்க அவங்க அம்மா கிட்ட. என்ன இவன் பிள்ளை எல்லாரையும் இவன் டிஸ்டர்ப் பண்ணினா இருக்கிறான், இவனுக்கு ADHD இருக்குது, இவனை கூட்டின்னு போய் நார்மல் பசங்களோட உட்கார வச்சிருக்கிறீங்களே, இவனுக்கு மென்டல் டிசார்டர்ன்ற மாதிரி இவனை ஒதுக்கி வைக்குவாங்களாம் பாருங்க. இவன் அவ்வளோ கலாட்டா பண்ணுவாரான். சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி அழுவாராம் பாருங்க. அவங்க அம்மா மடியிலேயே படுக்க வச்சு அப்படியே தூங்க வச்சுட்டு ஜெபம் பண்ணி சொல்லுவாங்களாம், your grace is sufficient for him Lord. உங்கள் கிருபை போதுமானது, பலவீனத்திலும் பலம் பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபிச்சே வளர்த்துட்டு போனாங்களாம் பாருங்க. சர்ச்சுக்கு போகணுன்னா ஒரு அட்டகாசம் பண்ணுவாராம், ஒரே நடிப்பாராம் பாரு. அவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா வந்து சர்ச் எல்டராம் பாருங்க. என்ன பண்ணுவாராம், சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லையா, எப்பெல்லாம் சர்ச்சை திறக்கிறாங்களோ அப்போல்லாம் குடும்பமாக போயிடுவாங்களாம். எந்த கூட்டமாக இருந்தாலும் வாங்கடா எல்லாம் ஃபேமிலியாக போகலான்னு கூட்டிகிட்டு போயிடுவாராம்.
இவர் பண்ணுவாராம். இவர் சொல்கிறார், இவருடைய காமெடியில் இவர் சொல்கிறாரு, ஒரு சில தடவை நடிப்பாராம், வயிறு ஒரு மாதிரி இருக்குதுப்பா, வயிறே ஒரு மாதிரி இருக்குதுப்பா, வாந்தி வர்ற மாதிரி இருக்குதுப்பா. அவங்க அப்பா சொல்லுவாராம், உண்மையாக சொல்கிறியாடா, அப்போ வாந்தி எடுத்து காமி எனக்கு. இவரு ஐயோ சொல்லிட்டோமேனு வாந்தி எடுத்துருவாராம். கஷ்டப்பட்டு எடுத்துட்ட பிறகு இந்த தண்ணியை குடிலாம் குத்து, இப்போ நல்லா ஆயிடுச்சுல, ஒழுங்கு மரியாதை வான் திரும்பி போய் சர்ச்சுக்கு கொண்டு போயிட வரான் பார். அவர் சொல்கிறார், சர்ச்சிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நாங்கள் அங்கே தான் இவர் பாடல் இசை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தான் வாழ்க்கையே இன்னைக்கு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா காரணம் என்னது? பெற்றோர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ராகாப் மாதிரியும் இருந்தாங்க, நோவாவை போலவும் இருந்தாங்க. ராகாப் மாதிரி சர்ச்சுக்கும் கொண்டு வந்தாங்க, நோவாவை போல சர்ச்சுடைய வேலையில், ராஜ்யத்தின் வேலையில் அவங்களை ஈடுபடுத்தவும் அவங்க கற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நோவாவா இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நோவா இருக்காதீங்க. யாருக்காவது ஒரு நோவு தலை நோவா இருக்கக்கூடாது, சரியா? நோவாவா இருங்க. அவங்க இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த ராகாப்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் அந்த விசுவாச வீராங்கனைன்னு சொல்லுங்க. Come on, you are that faith hero. Bring your family to church. மூன்றாவதா வரணும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இவங்க யாரு? இவங்க தான் மோசேவுடைய தாய் தகப்பன்மார். வாங்க எபிரேயர் 11 அதுடைய 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 11:23. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்களை ஏன் கடவுள் ஹீரோவா எழுதி வச்சிருக்கிறார் லிஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றணும்னு பார்வோன் சொல்லிட்டார். கொன்றணும், இல்லைன்னா நைல் நதியில் தூக்கி கடாசிடணும் அப்படின்னு. அவங்கள கொன்றணும், ஏன்னா அவங்க தான் யுத்த வீரர்களாக மாறுவாங்க அப்படின்றது அவனுக்கு ஒரு பயம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே ஒளிச்சு வச்சுட்டாங்க. 3 மாதம் ஒளிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இந்த வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. இப்போ நீங்கள் இதை தப்பாக நினச்சிடாதீங்க. ஐயோ குழந்தை அப்படியே மூக்கு மொழியுமா அழகாக அப்படியே சொப்பியாக இருந்ததுனால, கொழுகொழுன்னு இருந்ததுனால அவனை அப்படியே உசுரோட வச்சுக்கலாம், அதே சப்ப மூக்கா இருந்தால் கொண்டுலாம், நம்ம தீக்கு போட்டலாம், இன்ன மாதிரியா முஞ்ச பாரியா அப்படின்ட்டு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. இது என்ன தெரியுமா? இந்த விசுவாசத்தினாலன்ற வார்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஒத்துக்கிறேன், மோசே அழகாக இருந்திருப்பாரு, நான் ஒத்துக்கிறேன் நான், சரியா? மோசே மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளும் அழகுதான். கர்த்தர் அவங்க பரலோகத்துலேருந்து அவங்களை சப்ளை பண்ணுறார். ஒவ்வொரு குழந்தையும் அழகுதான். ஹல்லேலூயா, ஆமென், எஸ். அது நமக்கு தெரியும் பாருங்க, அது நான் பேசக்கூட தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல அழகுன்றது பை ஃபெய்த் தே saw ஸ்பெஷல் பியூட்டி. இங்கிலீஷில் பாருங்க ஸ்பெஷல். எல்லாரும் ஸ்பெஷல் என்ற வார்த்தை சொல்லுங்க. ஸ்பெஷல் இன்னொரு தடவை சொல்லுங்க, ஸ்பெஷல் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா மோசைய சாதாரணமான குழந்தையா பார்க்காம அசாதாரணமான குழந்தையாக விசுவாசத்தினாலே கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அம்மாவும் அப்பாவும் மோசையை பார்த்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் தான் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வருகிற தேவனுடைய ஹீரோ, இவர் தான் அது. அப்பவே அவங்க அப்பா அம்மா பார்த்துருக்கிறாங்கன்னு சொல்றேன் நான். கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், இவங்க விசுவாச வீரர்களா இருக்கிறாங்க. இவங்க பேர் கூட பெருசா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும், ஆனா சம்பவத்தை மென்ஷன் பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தெரியும், அவங்க அப்பா பேர் வந்து அம்ராம், அவங்க அம்மா பேர் வந்து யோகபேத். ஓகே, யோகபேத் நல்லா இருக்குல்ல பேர், யோகபேத். எனக்கு 2 சகோதரிகள் தெரியும் பாருங்க, ஒருத்தர் பேர் எலிசபெத், ஒருத்தர் பேர் யோகபேத். ரைமிங்காக வந்ததுனால டைமிங்கில் வச்சுட்டாங்க பேர், எலிசபெத் யோகபேத். நீங்க கூட அப்படி ட்ரை பண்ணலாம். அம்ராம் யோகபேத், இவங்க 2 பேரும் கர்த்தர் சொல்றார், அவங்க பண்ணதை எழுதுப்பா. ஆண்டவரே, இவங்க யுத்தத்தை ஜெயிச்சாங்களா? இல்லை, அடிமைகள் தான் இவங்க. சிங்கத்தின் வாய, சிங்கத்தை பற்றி பேசாத, அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இல்லை ஆண்டவரே, ராட்சசனை கொண்டாங்களா? ராட்சசனை யாருன்னே தெரியாது, அவங்கள அடிமையாக இருந்தாங்க. அப்புறம் ஏன் அவங்க பேரை எழுதுறீங்க? ஏன் எழுதுனான்னு தெரியுமா? ஏன்னா எல்லாரும் ராஜாவுக்கு பயந்து, கலாச்சாரத்துக்கு பயந்து, அவன் நான் சொல்லுவான் இவன் நான் சொல்லுவான் பயந்துட்டு அவங்க பிறந்த குழந்தையை தூக்கி கடல்ல தூக்கி கிடாசுறதும், ஆத்துல தூக்கி கிடாசுறதும், கொன்னு போடுறதுமா இருந்த காலத்துல தான் குழந்தைய மறைச்சு வச்சாங்க பாருங்க. இந்த ஒளிச்சு வச்சாங்க பாரு, அதுக்கு ஃபெய்த் தேவைப்படுது. ஏன் ஒளிச்சு வச்சாங்க? என் கர்த்தர் விசேஷத்தை நோக்கத்தோட கொடுத்திருக்கிறார். நான் ஃபெய்த்ல வேலை செஞ்சா என் கர்த்தர் என் பிள்ளைய பாதுகாப்பார், என் கர்த்தர் எனக்காக வேலை செய்வார்னு சொல்லி என்ன நம்புறதுனால தான் ஒளிச்சு வச்சாங்க. என்ன நம்பலன்னா தூக்கி கிடாசிருப்பாங்க இவங்க. ஆனா உலகமே அவங்களுக்கு எதிராக நின்னாலும் நான் கொடுத்த பிள்ளைய மறைச்சு வச்சாங்க, ஒளிச்சு வச்சாங்க. ஒளிச்சு வச்சதுக்காகவே அவங்கள இந்த பட்டியலில் எழுதுன்னு சொல்றாரு. மோசஸ் பேரண்ட்ஸ் hid him from evil. நான் உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. உங்க பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க கைக்கு அவங்க அடங்கி இருக்கிற வரைக்கும் ஒளிச்சு வைக்க கத்துங்க. எப்படி ஒளிச்சு வைக்க கத்துக்கணும்? லிட்ரலா ஒளிச்சு வைக்கிறது இல்லை, லிட்ரலா எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாத. ஓட்டப்பந்தயம் போகுதுப்பா, விழுந்துருவே, கால் அடிப்படும், அப்படி இல்லை. அந்த பிளே ஏரியா போகாத, தலை அடிப்படும். ஐயோ சைக்கிள் ஓட்டவே கற்றுக் கொடுக்கல பிரதர் என் பையனுக்கு,
ஏன் உழுது அடிப்படுவான்னு தான். நான் அந்த மாதிரி பேரண்ட்ஹுட்டை பற்றி பேசலை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் உங்களை வாழ விடாமல் இருக்குது, அதை பற்றி பேசலை. தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. இது எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தின் பார்வோன் சாத்தானானவன் அவனுடைய ஆட்களை அனுப்பி வச்சு கண்டபடி நம்மளுடைய பிள்ளைகளை நாசப்படுத்துறதுக்காக மீடியா வழியாக, கலாச்சாரத்தின் வழியாக பாய்சனை கொண்டு வந்துட்டு இருக்கிறான், அட்டாக்ஸை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். நீங்களும் நானும் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்களை அனுமதிக்காம மறைத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. Hide your children from the wrong concepts that are in the world. Hide your children. Horror movies. Hide your children. வேண்டாம், பார்க்க வேண்டாம். பேய் படம்ப்பா ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சான். டேய், பேய்ங்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதுங்கெல்லாம் தலை நசுக்கி போட்டார் ஆண்டவர். அதுங்கெல்லாம் பார்த்து அதுங்களுக்கெல்லாம் மகிமை கொடுக்கக்கூடாது. அதுங்களை பார்க்கறதுக்காக நம்ம காசு கட்டக்கூடாது. பேய் பிசாசுங்கெல்லாம் நல்லா தோத்து போனதுங்க, அதை பற்றி பேசக்கூடாது. நம்ம வீட்டில் பேய் பிக்சரை போடக்கூடாது. அது சொல்லுமா இருக்குது. நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். உங்கள் பிள்ளைகள் டிவி மூவிஸ் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது நீங்களும் கூட உட்காருங்க. உங்கள் டிவியை ஒரு ஆயமா மாதிரி பயன்படுத்துறது அந்த நேரத்தில். எப்படி டிவிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காசு கட்டிட்டு ஆயமா காசு கட்டின மாதிரி, என்னடா கத்துற, பாடுறா டிவி பாடுறா அப்புறம் மணிக்கணக்காக உட்காந்து பார்த்துட்டு அதில் என்ன வருதுன்னே கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க நீங்கள் பாருங்க. அனிமேட்டட் ஷோஸில் கூட வருதே தவறான காரியங்கள் வருது, கேவலமான காரியங்கள் வருது, மோசமான காரியங்கள் வருது. பேய் பிசாசை பற்றி கொண்டு வர்றாங்களா? சொல்லுங்க, பார்க்கவே கூடாது இனி இந்த ஷோ. அப்பா அம்மாவை அவமானப்படுத்துற மாதிரி டைலாக்ஸ் வருதா? பார்க்கவே கூடாது இனி இந்த மாதிரி ஷோ. எனக்கு ஞாபகம் வருது, கேர் வந்து ஒரு 3 வயசு இருக்கும்போது இந்த ஷின்சான் வீடியோஸ் எல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ். நமக்கு ஷின்சான் வந்து தமிழில் பேசுகிற வீடியோஸ் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும். சின்ன பசங்க பிடிக்குதோன்னு பெரிய பசங்களுக்கு பிடிச்சது. ஏன்னா அப்படி அவங்க அம்மாவை போட்டு அப்படி கேலி பண்ணுவான் பாருங்க, அவங்க அப்பா அப்படி கேலி பண்ணுவான். எனக்கும் அது பார்க்குறது ஜாலியாக தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். என்ன பேசுகிறான் பாரு, எப்படி வாய்ஸ் கற்றுக்கிறான் பாரு அவனுக்கு, அப்படி யோசிக்கிறேன் நான். ஆனால் ஒரு நாள் என்னுடைய மனைவி அந்த ஷோ பார்க்குறாங்க. பார்க்கும்போது சங்கீதா சொல்கிறாங்க, அவன் எப்படி பேசுகிறான், அவமானமாக பேசுகிறான், அவங்க அப்பா அம்மாவே அவன் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிங்கிறான், இனி அந்த ஷோ நீ பார்க்கக்கூடாது. ஷின்சானை பேன் பண்ணிட்டாங்க என்னுடைய மனைவி. நான் ஒத்துக்கிறேன், அவங்க கூட நிற்கிறேன் நான் அந்த விஷயத்தில். பாரு, நம்ம வீட்டில் டிவி மூவிஸ் பார்க்கும்போது நாங்கள் அவங்க கூட உட்காரோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைண்டிங் நீமோ, டேங்கிள்ட், ஃப்ரோசன், இந்த மாதிரி மூவி பார்க்கும்போது கூட நாங்கள் கூட உட்காரோம். ஏன்னா அதில் கூட சில நேரத்தில் இந்த காதல் ஜோடிகளுடைய கதை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க, அனிமேட்டடில் கூட கொண்டு வந்துடுறாங்க. ஷ்ரெக் அப்படின்றது ஒரு அருமையான மூவி சீரீஸ், அதை பார்க்குறோம். இந்த ஷ்ரெக் 2 பார்க்கும்போது முதல் ஃபியூ செகண்ட்ஸை வேகமாக ஓட்டிடணுமா இருக்குது. ஏன்னா அது நம்ம பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அப்போ அனிமேட்டட் மூவி தான் பிரதர். லயன் கிங் சூப்பர். நார்னியா, த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மூவியை உட்காந்து கேரு பார்த்துட்டு இருந்தார் வீட்டில். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா பார்க்குறோம் நாங்கள். அஸ்லான் சிங்கம் வர்றான். அதில் என்ன ஃபேசினேஷன்னா, பாதி குதிரை உடம்பு, இன்னொன்று மீதி பார்த்தா மனுஷனுடைய முகம் இல்லையா, பாருங்க இப்படி எப்படி இருந்தாலும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் சில டைம் இந்த சண்டை காட்சிகள்லாம் வரும் பாருங்க அந்த இடத்துல. இப்போ அந்த ஸ்டோரி எழுதினவர் வந்து ஒரு தியாலஜியன். அதில் அஸ்லான் வந்து இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக, அங்கே இருக்கிற மனுஷர்கள் வந்து தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமாக அவர் எழுதியிருக்கிறார். ஸோ ஒரிஜினலாகவே இது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்டோரி. இது எனக்கு தெரிஞ்சதுனால நானும் உட்காந்து பார்த்து என்கரேஜ் பார்க்கலாம், நல்லா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த சண்டை காட்சிகள்லாம் வரும்போது என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பாரு அவங்க அச்சுன்னு வெட்டின்னு குத்தி நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் உட்காந்து பார்க்கலாமா நம்ம அப்படின்னு என் ஒய்ஃப் கொண்டு வருவாங்க பாருங்க. அப்போ நான் சொன்ன அந்த நாட்டில் பாரு இது ஜீசஸ் அடையாளம். அப்புறம் சொல்கிறேன், பாரு இது ஒரு மூவி, இது ரியலாக யாரோ ஒருத்தர் வெட்டிட்டான்னு நினச்சிடாத, இது ஒரு மூவி. ஆனால் அந்த மூவியில் அந்த மாதிரி கோரமான சீன்கள் இல்லை. ரைட், ஸோ வி சிட் டவுன் அண்ட் வாட்ச். நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ரைட், சிட் டவுன் அண்ட் வாட்ச். இப்போ பாருங்க, எல்லா மூவிக்கும் அப்படி சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ஃபேவரட் மூவிக்கெல்லாம் போட்டு பாரு, அது இயேசுவுக்கு அடையாளம். பாரு, அந்த ஆட்டோ ஓட்டுறாருல, அவன் தம்பிக்காக கம்பத்தில் கட்டிப்பட்டு அடிபட்டார்ல, இயேசு நமக்காக அடிபட்டார் சிலுவையில். தம்பிக்காக அடிபட்டார், நம்மளுக்காக அடிபட்டார். அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங். ஆனா நெக்ஸ்ட் தங்கச்சியை கைப்பிடிச்சோட என்ன பண்ணாரு, அடிப்பம்புல இருந்து எடுத்து அடிச்சு தள்ளி அப்படியே தம்சம் பண்ணார் பார். அதுதான் ஜீசஸ் உடைய செகண்ட் கமிங் பார். இப்படி எல்லாம் சும்மா கண்டபடி பேசின்னு இருக்காதீங்க. அது எல்லாத்திலும் அப்படியெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு சில மூவிஸ் மட்டும்தான் பியூரா டபுள் மீனிங் இல்லாமல் குடும்பமாக நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமாக உட்காந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்றது வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நான் சொல்கிறேன், நம்ம இந்தியாவில் எடுக்கிற மூவிஸாக இருக்கலாம், இந்த தமிழ் மூவிங்க, இதுங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். பொதுவாகவே இது எல்லாமே ஏதாவது ஒரு கலப்படம் உடையதாகவே இருக்குது. எல்லாத்துலையும் அறகுறையாக துணி போட்டு ஆடுற ஏதாவது ஒரு சாங் இருக்கும், அப்பா அம்மாவை மதிக்காத மாதிரி ஒரு சீன் இருக்கும், வெட்டு குத்து கொலைன்னு சொல்லி பயங்கரமான வயலன்ஸ் சீன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், நம்ம வீடுகளில் இந்த படத்துடைய பாடல்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அந்த சாங்குடைய எசன்ஸ் கொண்டு வராதீங்க. ஹைட் யுவர் சில்ட்ரன். மோசையை மறைச்சு வச்சது போல உங்க பிள்ளைகளை மறைச்சு வைங்க. சொல்லுங்க, நம்ம வீட்டில் மூவி சாங்ஸ் இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அப்சல்யூட்லி நோ.
ஸ்கூலில் பிள்ளைகள் ஆட வைக்கிறாங்க, சொல்லிடுங்க உங்கள் பிள்ளைகள்கிட்ட, நான் மூவி சாங் ஆட மாட்டேன்னு உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிடு. எப்பேற்பட்ட சாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, மூவி சாங் வேண்டான்னு சொல்லிடு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, இந்த பக்கம் நல்ல வேல்யூஸை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் மூவி பாருன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அந்த பாடல்கள்லாம் பார்க்க உடனே யோர் சில்ட்ரன் வில் grow up confused. இப்போ அப்பா சர்ச்சில் இப்படி சொல்கிறாரு, அப்புறம் வீட்டில் உட்காந்து என் கூட உட்காந்து இப்பேற்பட்ட பாடங்களை பார்க்குறாரு. இந்த பாடலை பார்க்கும்போது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ இது செய்யலாமா செய்ய வேண்டாமா? ஸ்கூலில் மூவி சாங்க்கு ஆடலான்றாங்க. இப்போ நான் ஆடிட்டு வந்தால் அந்த சாங்கை மட்டும் பார்க்கட்டுமான்ற கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா அதுக்கு தான்ப்பா ஆடுறேன், அந்த சாங்கை மட்டும் பார்க்குறேன். இப்போ அந்த சாங்கை பார்த்தோன்னே என்னாவும், சாங்கை தான் பார்த்துட்டேன், அது எந்த பிக்சர்லேருந்து வந்துருக்குதுன்னு பார்த்துடலாமே. ஏன்னா சாங்கை பார்க்க சொல்லிட்டாருன்னா அப்போ பிக்சரை பார்க்கக்கூடாதா? இப்போ பிக்சரை பார்த்துட்டோம், அப்பா இதே பிக்சரில் வர அந்த ஹீரோ தான் இன்னொரு பிக்சர் நடிச்சுக்கிறாரு பாருங்க, சஜஷன் வந்து பாருங்க நெட்ஃப்ளிக்ஸில், அதையும் பார்க்கலாமே. இப்போ பாருங்க என்ன நடக்குது, one leads to another and then it leads to a whole lot of trouble. அதனால தான் ஒரு ஸ்ட்ராங் தீர்மானம் எடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் நான் சொல்கிறேன், பொதுவாகவே மூவி இண்டஸ்ட்ரி கரப்டடாக இருக்கிறதுனால, அது கொண்டு வர்ற ஐடியாஸ் கன்வல்யூட்டடாக ரொம்பவே திசை திருப்புற ரீதியில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணுமா இருக்குது தெரியுமா? உங்கள் வீட்டில் ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, மூவி சாங்ஸ் நோ. நான் மறைச்சு வைக்கிறேன், அம்ராம் யோகபேத்தை போல தான் நம்ம இருக்கிறது. வேணா ஒரு தாழ்வான இடத்துல இருக்கலாம், அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, ஆனால் அவங்க என்ன தீர்மானம் எடுத்தான் தெரியுமா? நான் மறைச்சு வைக்க போகிறேன். மோசஸை உலகத்தின் தீமையிலிருந்து நான் ஒழிச்சு வைக்க போகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் தான் சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்க, நான் என்னுடைய மனைவியும். மூவி சாங்ஸ் அப்சல்யூட்லி நோ. ஸ்கூலில் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு சில டைம் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரும்போது மூவி சாங்ஸ்க்கு டான்ஸ்னா அவங்களே சொல்லிடுறாங்க, ஐ எம் நாட் கோயிங் டு டான்ஸ் ஃபார் மூவி சாங்ஸ். ஐயோ நம்ம பிள்ளை மட்டும் ஓரத்தில் உட்காந்துருக்குமே, பரவாயில்ல, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடாததுனால வாழ்க்கை போயிடுமா என்ன உங்களுக்கு? let them be alone, it's okay, it's all right. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. வேற நிறையா விஷயத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். ஆமென், ரைட்? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செல்சி போன வருஷம் அப்படியே ஸ்கூல் ப்ரோக்ராம் டைம் வீட்டுக்கு வந்து மோனிகா அப்படின்னு பாட்டு பாடிங்கிறாரு. நான் இது எங்கேருந்து வந்துச்சு இது பாட்டு? இப்போ அந்த பாட்டு நம்ம கண்டிப்பாக அது நம்ம காதுகளில் விழுதா இல்லையா? நம்ம வழியில் பயணம் பண்ணும்போதாவது நம்ம காதுகளில் விழுது. அது அதோடைய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னா, ஏதோ ஒரு அரைகுறையாக துணி போட்டு ஆடுற மாதிரியும், ஒரு வளர்ந்த பொண்ணு என்ன சொல்கிறது, வித்தியாசமான அசைவுகளோடு ஆடுற பாடல் போல தான் அந்த பீட்டு, அந்த வார்த்தைகள், அந்த கேப்சர் பண்ணுற அந்த டியூனெல்லாம் அப்படி தான் இருக்குது. இல்லை இப்போ அது எந்த படம் கூட எனக்கு கிளியராக தெரியல. ஆனால் வீட்டில் அந்த விஷயத்த சொன்ன உடனே பாரு எப்படி பாடிட்டு இருக்கிறான்னு உடனே நான் வீட்டில் போய் ஸ்கூலில் போய் அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறா, வீட்டில் வந்து எப்படி கற்றுக்கிட்டாங்க? ஸ்கூலில் தான் மிஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு. இப்போ அவங்க மேடம் என்ன சொன்னால், பாரு நல்ல ஒரு ஸ்கூல், நல்ல டீச்சர்ஸ், ரைட்? ஆனால் அவங்க வேல்யூஸ் வேறு, நம்ம வேல்யூஸ் வேறு. நம்ம மௌனமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, ஊரே மாற்றுறதுக்கு நம்மளுடைய திட்டம் இல்லை, முழு ஸ்கூலையே மாற்றணும் நம்மளுடைய நோக்கம் இல்லை. நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். ஏன் மோசையை நான் மறைச்சி வைக்கணும்? நான் போய் கேட்டேன், மேடம் இந்த மாதிரி சாங்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வீட்டில் ஒத்துக்கிறதே இல்லை, அதனால் இந்த மாதிரி சாங்ஸை என்னுடைய டாட்டரை நீங்கள் சேர்க்காதீங்க. நான் வேணால் ரைட்டிங்கில் கூட கொடுத்துட்றேன், மூவி சாங்க் இனி என் பிள்ளைய சேர்க்காதீங்க. அவங்களுக்கு புரியல, அவங்க கொஞ்சம் கோபமாயிட்டாங்க, அவங்க ரியாக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, நியூ கோ டாக் டு த ஹெச்ஓடி அப்படின்ட்டாங்க. நீங்கள் ஹெச்ஓடி கிட்ட பேசுறீங்கன்னா சொன்னால் நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அன்னைக்கு மத்தியானம் ஹெச்ஓடி அந்த மேடம் எனக்கு கால் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களும் ஊழியத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப சாரி, எங்களுக்கு தெரியாமல் தான் அந்த பாடலை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அப்பேற்பட்ட சாங்ஸை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. அப்படின்னா ஆபாசமாகவோ செக்ஷுவலாக ஆப்போசிட் ஜெண்டரை ஈர்க்கிற மாதிரி மூவ்ஸும் அரைக்குறை ஆடைகள் போட்டு ஆடுகிற அப்பேற்பட்ட மியூசிக்கை நாங்கள் என்கரேஜே பண்ணுறதில்ல, எங்கள் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. எங்களுக்கு தெரியாமல் இதை கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், இந்த பாடலை முழு ப்ரோக்ராம்லேருந்தே நாங்கள் தூக்கிடுறோம்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ இப்படி தான் எல்லா டைம் ஆகணும்னு இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணுன்றது உங்கள் பொறுப்பு. என் பிள்ளையை நான் பாதுகாக்கணும்னு என்னுடைய பொறுப்பு. இப்போ சில பேர் இப்படி கேள்வி வரும், எவ்வளோ நாள் தான் பிரதர் மறைச்சு வைக்க முடியும் நம்ம? இதே கேள்விதான் அம்ராம் யோகபேத்துக்கு. எவ்வளவு நாள்? 3 மாசம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுமா இருந்துச்சா? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்க போகணும்? நைல் நதியில போகுது அந்த படகு. அவங்க செஞ்ச அந்த சின்ன பேழை, அந்த படகு அப்படியே நைல் நதி மேல போகுது பாருங்க. அங்க முதலைகள் இருக்குது, அங்க பாம்புகள் இருக்குது, அங்க விஷக்கிருமிகள் இருக்குது. ஆனா இவ்வளோ நாள் விசுவாசத்தினால பாதுகாத்ததுனால, இப்ப அந்த விசுவாசத்தினால அந்த பிள்ளை வெளியே போறதுனால அந்த பிள்ளை அந்த விசுவாசத்தினாலேயே பாதுகாக்கப்படுது. எங்க போது அந்த படகு? நேரா
பேலஸை நோக்கி போகுது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்தீங்கன்னா அவங்க டைரக்ஷன் நீங்க செட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்க போக வேண்டிய திசையை நீங்க செட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகள் வீரர்களும் வீராங்கனைகளாக எழும்பணும்னா உங்க பிள்ளைகளை மறைச்சு வைக்க நீங்க கத்துங்க. இப்பவே ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வீட்டில் பிக்சர் பாட்டுங்க போட்டு டான்ஸ் ஆடுற வழக்கங்க இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் குடும்பமாக உட்காந்து நம்ம சவுத் இந்தியன் மூவிஸ், நம்ம இந்தியன் மூவிஸை உட்காந்து அதை எந்த விதத்துலையும், என்ன சொல்கிறேன் நான், 1000 ஏதாவது ஒரு படம் தான் கலப்படம் இல்லாமல் வரும். அதை நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன், இது ஒரு கோட்பாடு கொண்டு வரணும் பாருங்க. குடும்பமாக உட்காந்து பிக்சரை பார்க்குறது, பிக்சர் பாட்டுங்களுக்கு டான்ஸ் ஆடுறது, அது ஒரு தவறான வாழ்க்கை முறை. அதை கம்ப்ளீட்டாக எடுத்து போடுங்கன்னு சொல்கிறேன் நான். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் சில்ட்ரன். லெட் யுவர் சில்ட்ரன் பி ஹிடன். உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்லை எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, எல்லாரும் பண்ணுறாங்கம்மா. நீங்கள் உங்கள் பிள்ளை பார்த்து சொல்லுங்க, நீ எல்லாரும் இல்லை, நீ விசேஷித்த பிள்ளை. கர்த்தர் உனக்கு விசேஷித்த நோக்கத்தை வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போறார். யூ ஆர் ஸ்பெஷல். ஹல்லேலூயா, ஆமென். ராகாப் என்ன பண்ணாங்க? வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க குடும்பத்தை. தேவனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க உங்க குடும்பத்தை. நோவா என்ன செய்தார்? தாம் பிள்ளைகளை பேழையை கட்டுவதற்கு அவங்கள ஈடுபாடுக்குள்ள கொண்டு வந்தார். He involved them in the work of God. Involve your children in the work of God. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், யார் இது? மோசேவுடைய தகப்பன் தாய். யார் இது? அம்ராம், யோகபேத். அவங்க என்ன செஞ்சாங்க? உலகத்தின் தீமைக்கு அகப்படாதபடிக்கு தாம் பிள்ளைய மூடி மறைச்சாங்க. எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் நம்ம மறைச்சு வைப்போம். ஒரு நாள் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். காலேஜுக்கு போகணுமா இருக்கும், வெளியூருக்கு தங்கி படிக்கணுமா இருக்கும். அங்கே எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுவாங்க, அங்கே பல டெம்டேஷன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுவாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போதிச்ச விசுவாசம் அவங்கள வழி நடத்த ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லி கொடுத்த வேல்யூஸ் இப்போ அவங்கள வழி நடத்த ஆரம்பிக்கும். நீங்கள் இல்லாமலே பரிசுத்தமாக அவங்க வாழ கற்றுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஊட்டி வளர்க்குற விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு அவங்கள வழி நடத்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Become a family hero today. கர்த்தர் எத்தனை பேரோட பேசிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில்? Become a family hero. ஒரு குடும்ப நாயகனாக மாறுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு விசுவாச நாயகனாக மாறுங்க. Become a family hero. God wants you to be a hero for your family. Carry your children. இந்த அருமையான வீடியோ நான் பார்த்தேன் பாருங்க. உலக அளவில் ரொம்ப பாப்புலரான ஒரு வீடியோ. இது ஒரு ஸ்டோரி, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். 2 பேருடைய வாழ்க்கையில். ஒரு தகப்பன், அவர் பேர் டிக் ஹாய்ட். அவருடைய மகன், அவர் பேர் ரிக் ஹாய்ட். இந்த ரிக் அப்படின்ற இந்த ரிக்கி பிறக்கும் போதே செரிப்ரல் பால்சியோட பிறந்தார். அதனால தான் உடம்பு செயலிழந்து போயிருச்சு. ஒரே ஒரு நீ மட்டும் வேலை செய்து, அதை வச்சா ஒரு வீல் சேர் ஓட்ட முடியும், அவ்வளோதான். நல்லா படிக்க ஒரு திறன் உடையவர், நல்ல டிகிரியெல்லாம் எடுத்திருக்கிறவர், ஆனால் வீல் சேருக்கே கன்ஃபைன்ட். நல்லா கவனிங்க. ஒரு நாள் ரிக்ன்ற இந்த மகன் ஒரு மேரத்தான் ரேஸ், அந்த ஓட்ட பந்தயத்தை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஜாயின் ஆகுங்க, என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்ணும்போது நானும் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்ச மாதிரி எனக்கு இருக்கும், அந்த ஃபீலிங் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இவர் கேட்குறாராம். இவருக்கு 37 வயசு. கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு 59 வயசு. அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். மகன் ஜெயிக்கிற அந்த உணர்வை அடையணுன்றதுக்காக இந்த டிக் ஹாய்ட் அப்படின்ற தகப்பனார் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், ஹெல்த்தில் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கிறாரு. ரன்னிங் ரேஸ்க்காக இறங்கிட்டார். அந்த ரன்னிங் ரேஸ்க்குள்ள வீல் சேரில் தான் மகனை வச்சுட்டே அந்த பந்தயத்தை ஓடி முடிச்சார். அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மேரத்தான்ஸ் பாருங்க, நீண்ட காலம் ஓடுற அந்த ரேஸ் இது. மேரத்தான்ன்றதுனால ஃபினிஷிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வின்னர்ஸ் ஆர் தேர், பட் ஃபினிஷிங் இஸ் ஆக்சுவலி த ரியல் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மகன் சொன்னான், அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது அந்த ஃபீலிங், நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குதுப்பா. அவங்க அப்பா சொன்னாராம், உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதா, அப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பந்தயத்துக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பாருங்க. 59 வயது இருக்கிற தகப்பனார் தான் மகனை அந்த வீல் சேரில் உட்கார வச்சு பல பந்தயங்களை கலந்துட்டார். பல தடவை ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணும்போது அந்த மகனுடைய முகத்தின் சந்தோஷத்தை பார்க்க முடியும் பாருங்க. இந்த மகனுடைய முகத்தில் அந்த ஆனந்தத்தை பார்க்க முடியும். ஃபைனலாக அந்த மகன் சொன்னாராம், அப்பா எனக்கு இருக்கிற விருப்பம் என்னன்னா, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற அயன்மேன் மேரத்தனை நான் ஓடணும். அயன்மேன்ன்றது தான் உலகத்திலேயே மிக கடினமான ஒரு மேரத்தன், மிக கடினமான மேரத்தன். அது எப்படி நடக்கும் தெரியுமா? பாருங்க, முதலாவது பசிபிக் பெருங்கடல்ல கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் நீந்தணும். நீந்தி முடிச்ச பிறகு
ஒரு 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு சைக்கிள் மிதிக்கணும். பைசைக்கிள்ல ரேஸ் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 45 கிலோமீட்டருக்கு அவங்க ரன்னிங்லயே அந்த மேரத்தனை ஃபினிஷ் பண்ணும். மகன் சொன்னான், அப்பா எனக்கு ஒரு விருப்பம்ப்பா, இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அப்பா பாருங்க, கிட்டத்தட்ட 60 வயசு அந்த நேரத்தில், செய்யலாம்ப்பா அப்படின்னு இறங்கி பெசிபிக் பெருங்கடலை அவர் கடக்கிறார் நீந்தி. இவர் ஒரு படகுல உட்கார வச்சுட்டு இழுத்துட்டு அவங்க அப்பா நீச்சல் அடிக்கிறார். முடிச்ச பிறகு பைசைக்கிள்ல அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரியர் சீட்டை ஏற்படுத்தி சைக்கிள் மிதிக்கிறாரு. தான் மகனையும் கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஓடும் போது வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு தான் மகனை ஃபினிஷிங் லைன் வைக்க கொண்டு போறாரு. அவன் மகனுக்கு பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா, 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 பந்தயங்கள்ல பங்கு பெற்றிருக்கிறாங்க. 1000 பந்தயங்கள்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, why did they do it? எதுக்காக அதை செய்தாங்க? ஏன்னா அந்த தகப்பன் ஒரு உள்ளத்தை கொண்டிருக்கிறவரா இருக்கிறார் பாருங்க. என் மகன் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணும், என் மகனை சுமக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், என் மகனை புஷ் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறேன், என் மகனை புல் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறேன். எனக்கு கடவுள் பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு, அந்த பிள்ளை ஜெயிக்கிறது என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பை தி வே கவுனிங்க, இது நம்மளுடைய தேவனுக்கும் நமக்கும் அடையாளமாக கூட நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம எல்லாரும் பாவத்தினால முடங்கி போய் உடைஞ்சு போய் டிஸ்குவாலிஃபைடா இருக்கிற நேரத்தில் தேவன் தகப்பன் நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய மகனை சிலுவையில பலி கொடுத்து நம்ம எல்லாரையும் அவருடைய தோள் மேல சுமந்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஜெயிக்க வைக்கிறார். இந்நாள் வரைக்கும் ஒவ்வொரு பந்தயத்திலும் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ண வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த தகப்பன் நம்மை சுமக்கிறதுனால நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளை சுமக்க முடியும், உங்க பிள்ளைகளை ஃபினிஷ் லைனுக்கு கொண்டு போக முடியும்னு சொல்றேன் நான். இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்க. உலகம் எங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், உலகம் எங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு தகப்பனுக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னன்னு, I will take all it takes for my children to cross the finish line. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். ராகாபை போல தேவனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க, கர்த்தர் ரட்சிப்பார். நோவாவை போல பேழையை கற்ற வேலையில இன்வால்வ் பண்ணுங்க, சபை ஊழியத்துல இன்வால்வ் பண்ணுங்க. பரிசுத்தமாக வாழ்றதுக்கு கத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, பாவத்துக்கு டைமே இருக்காது பாருங்க. எட்ட பழக்கத்துக்கெல்லாம் டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸின்வாங்க. அவங்க பிசாசானவன் தோத்து போயிடுவான். நான் சொல்றேன், அம்ராம் யோகபேத்தை போல உங்க பிள்ளைகளை மறைச்சு வைக்க கத்துங்க. எல்லா பார்ட்டிக்கும் ஓகேன்னு சொல்லாதீங்க, எல்லா ஸ்டே ஓவருக்கும் ஓகேன்னு சொல்லாதீங்க, எல்லா பாடலுக்கும் ஓகேன்னு சொல்லாதீங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கும் ஓகேன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் டீனேஜர்ஸா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அந்த போன் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும். எனி டைம் நீங்க போனை எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கணும். இதுல பெர்மிஷன் கேட்டு தான் கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதுல ஒரு நாகரீகம் இருக்குது. ஆனா கதவை தட்டாத போது என்ன செய்யறது? கதவையே பேத்து எடுத்துட்டு கதவில்லாத ரூமை தரணும் உங்களுக்கு. ஏன்? Because I am your parent. I want to find out where your life is heading. I want to meet your friends. உங்க பிள்ளைகள் காலேஜ்ல இருக்கிறாங்களா? ஒரு நாள் காலேஜ் முடிக்கிற நேரத்தில் நீங்க சர்ப்ரைஸா போய் நில்லுங்க. சில பிள்ளைங்க, ஏன்பா வந்தீங்க மா, ஏமா வந்தீங்க, இப்படிலாம் மூஞ்செல்லாம் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே, அட ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க, தட்ஸ் மை டாட்டர், என் மகள். ஹாய், யார் மை டாட்டர்ஸ் ஃப்ரெண்ட், ஐ வாண்ட் டு கெட் டு நோ யூ. நீங்க யாரு, நீங்க யாரு? நீ என்னடா தம்பி வயசு பையன், நீ கேர்ள்ஸ் காலேஜ்ல நீ என்ன பண்ணுக்கிறீங்க? யாரை பார்க்க வந்த? மனசுக்குள்ள என் பொண்ணை பார்க்க வந்து இந்த ராஸ்கேல் அச்சரம் அப்படியே மனசுல ஓடின்னு இருக்கும். பட் யூ நோ வாட், எவனாவது ஒருத்தன் அப்படி வந்தான்னா அன்னையில இருந்து அவன் இதாயிடுவான். ஓ, எந்த பொண்ணுக்கிட்டனா பேசலான்டா, ஆனா இந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாதுரா, அவங்க அப்பா பயங்கரமா பார்த்தார் அன்னைக்கே. பயப்படவே கூடாது பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்றேன். இப்பேற்பட்ட காலங்கள் நினைச்சு கெட் இன்வால்வ்ட் இன் யுவர் சில்ட்ரன்ஸ் லைஃப், ரைட்? கெட் டு நோ தேர் ஃப்ரெண்ட்ஸ், கெட் இன்வால்வ்ட், பிகாஸ் காட் ஹஸ் கால்ட் யூ டு பி a parent. ஆமென், ஹalleluya, come on. யாராவது கை தட்டி இந்த பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில். ஃபேமிலி ஹீரோஸ், நல்லா கை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கம் ஆன் ஃபேமிலி ஹீரோஸ். ஓ ஃபேமிலி ஹீரோஸ், நீங்க தான் அந்த ஃபேமிலி ஹீரோ. அத்தனை ஃபெய்த் ஹீரோஸ் லிஸ்ட்ல கர்த்தர் ஃபேமிலி ஹீரோஸை கொண்டு வந்து உங்களை என்னையும் பலப்படுத்துகிறார். ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும்
நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.